ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஒர்க் எனர்ஜி அண்ட் பவரில் 50 சம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போ அப்படியே ரிமைனிங் சம்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஃபைன். இதில் ஒரு பவர் பேஸ் பண்ண சம்ஸ் எல்லாமே வந்துடும். அதே மாதிரி கொலிஷன் பேஸ் பண்ண சம்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அஸ் யூஷுவல் லாஸ்ட் 3 இயர்ஸ் PYQ நம்ம வந்து பார்த்துருவோம். சரி தானே? லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் சம். 51st ஒன். ஓகே ஃபைன். 51st ஒனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வாட்டர் ஃபால்ஸ் ஃப்ரம் அ ஹைட் 60 meters at the rate of 15 kg/second to operate a turbine. ஓகே, அப்போ இது வந்து ஹைட்ராலிக் டர்பைன் மாதிரி. ஓகே, மேலேருந்து தண்ணி விழுந்தது, அதனால் நம்மளுக்கு வந்து எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆக போகுது. வாட்டர் ஃபால்ஸ் ஃப்ரம் ஹைட் அட் அ 60 meter ஒரு ஃபால்ஸ்லேருந்து விழுகுது. சரி, த லாஸஸ் டியூ டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் ஆர் 10% ஆஃப் த எனர்ஜி. அப்போ டோட்டல் எனர்ஜி வந்து அந்த வந்து மேலேருந்து தண்ணி வந்து அவ்வளோ ஹைட்லேருந்து விழுகும் போது பின்னாடி உள்ள அந்த வாலில் வந்து அப்படியே தேய்ச்சிட்டே வர்றதுனால அந்த ராக்கு பட்டுக்கு எவ்வளோ எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னா, மற்ற ஃபார்மில் வந்து ஒரு 10% ஆஃப் த எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகிடுது. அப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹவு மச் பவர் இஸ் ஜென்ரேட்டட் பை த டர்பைன். அப்போ இவ்வளோ 10% ஆஃப் த எனர்ஜி வேஸ்ட் ஆனதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கப்போ 90% ஆஃப் த எனர்ஜியில் வந்து டர்பைன் வந்து பவர் ஜென்ரேட் பண்ணுது. அப்போ எவ்வளோ பவர் இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, அந்த கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா 50 kg/second, ஒரு செகண்டுக்கு வந்து 50 kg ஆஃப் மாஸ் வந்து வாட்டர் வந்து உள்ளே வந்து ரீச் ஆக போகுது டர்பைனில் உள்ள பிளேடை வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு. ஓகே, அதனால் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகே, இங்கே வந்து மற்ற எந்த லாஸுமே இல்லை. ஃப்ரிக்ஷனல் லாஸ் 10% மட்டும் தான் அவங்க கொடுத்துருக்க மட்டும் கன்சிடர் பண்ண வேண்டியதாக. ரிமைனிங் 90%மே கரண்ட்டாக அதர் யூஸ்ஃபுல் எனர்ஜியாக மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே நம்ம கன்சிடர் பண்ணோம். ஓகே, அப்போ இங்கே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, பவர் ஆஃப் த டர்பைன். ஸோ பவர்னால் எனர்ஜி பர் செகண்ட், அது எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரி, இப்போ வந்து ஒரு செகண்டில் எவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணால், இங்கே எவ்வளோ ஹைட்லேருந்து விழுகுது பொட்டன்ஷியல் ஃபுல்லாமே அந்த வாட்டரில் கைனெட்டிக் ஆகும். அந்த கைனெட்டிக் எனர்ஜியில் 90% மட்டும் எனக்கு வந்து 10% போயிட்டு 90% மட்டும் இருக்க போது, அந்த 90% ஃபுல்லாக வேறு ஃபார்ம் யூஸ்ஃபுல் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகிடுது அப்படிங்கிறதா. ஓகே, ஸோ திஸ் இஸ் டர்பைன், ரைட்? அப்போ டர்பைன்னா இட் ப்ரொடியூசஸ் த எனர்ஜி. ஓகே, மோட்டர்னால் நம்ம என்ன கரண்ட் கொடுக்க போகிறோம், அந்த கரண்ட் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றும். இங்கே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, டர்பைன் வந்து நம்மளுக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுக்க போகிறோம். தண்ணி உழுக போகுது, அதை கரண்ட்டாக இது மாற்ற போகுது. ஓகே தானே? மற்ற எந்த பேராமீட்டருமே இங்கே இல்லை. அப்படியே 10% தவிர்த்து மிச்ச 90% அப்படியே ஐடியலாக கன்சிடர் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாகவே அதர் ஃபார்மாக கன்வெர்ட் ஆகும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி போட்டுற வேண்டியதான், ஈஸியாகவே ஆன்சர் வந்துடும். ஃபைன். அப்போ இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து எவ்வளோ இருந்திருக்கு? U = mgh. ஒரு செகண்டுக்கு எவ்வளோ மாஸ் ரீச் ஆகுது அப்படிங்கிறது தான். ஃபைன். ஒரு செகண்டுக்கு கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா எம்முக்கு பதிலாக 15 வந்து போட்டுற முடியும். ஜிக்கு பதிலாக என்ன போட்டலாம் அப்படின்னா 10 இன்ட்டு எவ்வளோ ஹைட்லேருந்து அது ஃபால் ஆகுது அப்படின்னா 60. ஓகே, இது வந்து எவ்வளோ எனர்ஜி வந்து ஒரு செகண்ட் வந்து எனக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது. ஓகே, அப்போ வந்து இவ்வளோ பொட்டன்ஷியல் வந்து எனக்கு வந்து கைனெட்டிக் எனர்ஜியாக மாறப்போகுது ஒரு செகண்டு. அப்போ டிவைடட் பை நம்ம வந்து என்ன பண்ணலாம், பொட்டன்ஷியல் எனர்ஜி டிவைடட் பை டைம். அப்போ அதானே இங்கே 15ங்கிறது வந்து kg/second. ஸோ ரெண்டு சைடும் யூனிட்டும் பேலன்ஸ் ஆகிடுச்சு, லாஜிக்கும் புரிஞ்சுருக்கணும். ஓகே, அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ ஒரு செகண்டுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆக போகிறது, எவ்வளோ வந்து ப்ரொடியூஸ் ஆக போகுது அப்படின்னா யூஸ்ஃபுல் எனர்ஜியாக U/T. ஸோ தட் இஸ் த பவர். ஓகே, அப்போ இந்த பவர் வந்து 100%. அதில் எவ்வளோ வந்து லாஸ் ஆகிடுது அப்படின்னா 10% வந்து லாஸ் ஆகிடுது. அப்போ ரிமைனிங் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருந்திருக்கணும், 90% மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ லாஸுங்கிற பேராமீட்டரை கன்சிடர் பண்ணால் 90, இந்த டோட்டல் அமௌண்ட்டில் 90% மட்டும்தான் யூஸ்ஃபுல் அமௌண்ட். அப்போ 90% அப்படிங்கிறது 90%னா டிவைடட் பை 100. ஸோ தட்ஸ் கோயிங் டு பி 0.9. இப்போ எல்லாத்தையுமே உள்ள சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா? ஃபைன். அப்போ இந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி பவர் தான் அந்த டர்பைன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும். ஜஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணால் வில் கெட் த ஆன்சர், அவ்வளோதான். ஓகே, மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வந்திருக்கணும்? ஸோ 9 into 6 is 54. So that's going to be 540 and then into 15. அப்போ 54 into 15 வந்து 27, 54. So that's 0, 1, 8. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா 8100 வாட்ஸ். சரிண்ணா? அப்போ 8100 வாட்ஸ் வந்து ஆப்ஷனில் பார்ப்போம். ஆப்ஷனில் எல்லாமே எதில் கொடுத்துருக்காங்கன்னா கிலோ வாட்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ டிவைடட் பை 1000 பண்ணோம் அப்படின்னா தட்ஸ் கோயிங் டு பி 8.1 kilowatt. அப்போ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் 3. ஓகே, இந்த கொஷினில் எந்த டவுட்டுமே இருக்காது, ஸ்ட்ரைட்டாகவே போட்டாலே ஆன்சர் வந்துடும். சரி தானே? ஃபைன், லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் எஃப் வெக்டார் சம் வெக்டார் வந்து கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி வெக்டார் வந்து கொடுத்துட்டாங்க, த இன்ஸ்டன்டேனியஸ் பவர் என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி தானே? எல்லாமே வெக்டோரியலில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக டாட் ப்ராடக்ட் தான் பண்ணி ஆகணும். பவருக்குரிய ஃபார்முலா ஏற்கனவே தெரியும். வெக்டார் P = F டாட் வெக்டார் V. சரி தானே? அப்போ எஃப்க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? மேலே கொடுத்துருக்கிறது அப்படியே எடுத்துக்கலாமா? 60i cap + 15j cap
minus 3k cap. ஓகே, டாட் ப்ராடக்ட் எதோட டாட் ப்ராடக்ட் பண்ணோம், 2i cap minus 4j cap plus 5k cap. சரி தானே? அப்போ இதில் டாட் ப்ராடக்ட் பண்ணுறோன்னா ஜே அதை மட்டுமே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிட வேண்டியதான். சைனை கரெக்டாக எடுத்துக்கணும். அப்போ 60 × 2 வந்து எனக்கு என்னென்னா 120, ரைட்டு. 15 × 4 வந்து 60. அப்போ தட்ஸ் கோயிங் டு பி -60. -3 + 5 is -15. அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு 60 போயிடும். 45 will be my answer. ஓகே, பவர் வந்து எவ்வளோ அப்படின்னா தட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் பவர் P is equal to 45 watt. The answer is option 2. டவுட் இருக்கக்கூடாது, புரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் சம் போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாடி A ஆஃப் மாஸ் 4m மூவிங் வித் ஸ்பீட் u. சரி, அப்போ வந்து ஒரு பாடி இருக்குது ஏங்கிறது கொலிஷன் பேஸ் பண்ண சம்மு. அதோட ஸ்பீட் வந்து என்னென்னா இட் இஸ் u வித் அனதர் பாடி ஆஃப் மாஸ் 2m அட் ரெஸ்ட். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாடி வந்து என்னென்னா A வந்து u, ரெண்டாவது பாடி B வந்து என்னென்னா இட் இஸ் ரெஸ்ட், u is equal to 0. ஃபைன், கொலிஷன் இஸ் ஹெட் ஆன் அண்ட் எலாஸ்டிக் இன் நேச்சர். அப்போ எலாஸ்டிக் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சுனாலே எது தெளிவாக தெரியணும் அப்படின்னா இட் இஸ் மொமெண்டம் கன்சர்வேஷன் யூஸ் பண்ண முடியும், அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி கன்சர்வேஷனும் யூஸ் பண்ண முடியும். அந்த எலாஸ்டிக் கொலிஷன் பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு 2 ஸ்பெஷல் கேசஸ் மட்டும் பார்த்துருந்துருப்போம். ஒன்று வந்து ரெண்டுமே சேம் மாஸாக இருந்துச்சு, கொலிஷன் வந்து எலாஸ்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் எனர்ஜி வந்து வெலாசிட்டி வந்து இட் வில் கெட் இன்டர்சேஞ்ச்டு. ஓகே, ஃபஸ்ட்டு A மாஸோட வெலாசிட்டி Bக்கு போயிடும், Bயோடது வந்து Aக்கு வந்துடும். ஓகே, அதே இது ஒன்று ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா the velocity of the second mass வந்து இட் வில் கெட் ஃப்ளிப்டு. ப்ளஸில் போயிடுச்சு அப்படின்னா அப்படியே நெகட்டிவாக வந்துடும். ஓகே, இந்த மாதிரி ஸ்பெஷல் கேஸிங் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா ரெண்டுமே ஸ்பெஷல் கேஸ் இல்லை, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் மாஸு, ரைட்டு. அப்புறம் வந்து ஆஃப்டர் த கொலிஷன் த ஃப்ராக்ஷன் ஆஃப் எனர்ஜி லாஸ்ட் பை த கொலைடிங் பாடி A. அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் இஸ் கைனடிக் எனர்ஜி வில் பி கன்சர்வ்டு. ஃபஸ்ட்டு வந்து ஏங்கிற ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்டன் வெலாசிட்டியில் வந்திருக்கும், சர்டன் எனர்ஜியில் வந்திருக்கும், 5 ஜூலில் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, சும்மா பேச்சுக்கு 5 ஜூலில் வந்திருக்கு. அப்போ செகண்ட் பாடி வந்து இட் வாஸ் அட் ரெஸ்ட், அதோட கைனடிக் எனர்ஜி 0. இடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2 ஜூல் வாங்கிருச்சு. அப்போ ரிமைனிங் வந்து எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா 3 ஜூல் தான் இதுட்டு இருந்திருக்கும். அப்போ இது எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 ஜூல்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்கோம். அதோட ஃப்ராக்ஷன் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, ஃப்ராக்ஷனுங்கிறது எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கு டிவைடட் பை த இனிஷியல். அப்போ 2/5 அதுக்கு வந்து போட்டுருந்துருக்கணும். இப்போ நம்ம எப்படி சும்மா ஒரு நியூமரிக்கலாக ஒரு கேஸ் எடுத்து சொன்ன மாதிரி இந்த கொடுத்துருக்க சம்மில் வந்து வேரியபிள்ஸ் வச்சு கொடுத்துருக்க மாதிரி நம்ம சால்வ் பண்ணால் வில் கெட் த ஆன்சர், ரைட். அப்போ வந்து ஃபஸ்ட்டு மொமெண்டம் கன்சர்வேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் கைனடிக் எனர்ஜி கன்சர்வேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் அது வந்து இன்னொருத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அது வந்து லாஸ்ன்னு போட்டுட்டு டிவைடட் பை த இனிஷியல் வேல்யூ டிவைட் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் த ஆன்சர். ஓகே, பர்சன்டேஜ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்ல ஜஸ்ட் ஃப்ராக்ஷனாகவே தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படியே ஃப்ராக்ஷன் வந்துருச்சுன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துட வேண்டியதான். ஓகே, இப்போ சொன்ன மாதிரி போடுவோம். அப்போ இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் வந்து போடலாமா? அப்போ இனிஷியல் மொமெண்டம் வந்து என்னவாக இருந்திருக்கணும், 4m அப்படிங்கிற மாஸ் வந்து ஓகே ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகுதுன்னே வச்சுக்கலாம். அப்போ 4m இஸ் மூவிங் வித் அன் வெலாசிட்டி u. சைன் சென்சிட்டிவ், சைன் கரெக்டாக போடணும். அண்ட் கொலைட்ஸ் வித் அனதர் மாஸ் ஆஃப் b விச் இஸ் அட் ரெஸ்ட். அப்போ ரெண்டாவது மாஸ் வந்து என்னென்னா இட் இஸ் அட் ரெஸ்ட், அது வந்து நம்ம 0 போட்டுடலாம். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். அப்போ ஃபைனல் மொமெண்டம் வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா 4m. ஃபர்ஸ்ட் ஒன்னோட வெலாசிட்டி வந்து நம்ம வந்து இனிஷியல் வெலாசிட்டி அது யூன்னு அங்கேயே கொடுத்துட்டாங்க, இதோட வெலாசிட்டி வந்து நம்ம v1 அப்படின்னு வச்சுக்கலாம். சரி தானே? ப்ளஸ் 2m, இதெல்லாம் நம்மளோட நொட்டேஷன். ரெண்டாவதோட வெலாசிட்டி வந்து என்னென்னா 2mv2. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம வந்து மொமெண்டம் கன்சர்வேஷன் வந்து பண்ணியாச்சு. எம்மை மட்டும் அப்படியே கேன்சல் அவுட் பண்ணிடலாமா? எம். ஓகே, அப்போ அதை அப்படியே திருப்பி ரீரைட் பண்ணோன்னா எனக்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னா 4u is equal to 4v1 plus 2v2. ஓகே, மொமெண்டம் கன்சர்வேஷன் இஸ் டன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி கன்சர்வேஷன். ஓகே, அப்போ கைனடிக் எனர்ஜி கன்சர்வேஷன் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி 12mv2 போடணும். ரெண்டு சைடு ஹாஃப் கேன்சல் ஆயிரும். ஸோ அதனால் ஹாஃபை விட்டுட்டு எழுதுகிறேன், புரிஞ்சிருக்கணும். அப்போ 4m இனிஷியல் வெலாசிட்டிக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா u2 which is equal to இங்கே எனக்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னா அதே மாதிரி 4mv1 ஸ்கொயர் ப்ளஸ் 2mv2 ஸ்கொயர். அப்போ இங்கே மேலே போட்ட மாதிரியே தான் நம்மளுக்கு வந்து எது மட்டும் கேன்சல் ஆகிரும் அப்படின்னா எம் வந்து இதில் அதே மாதிரியே கேன்சல் ஆகிரும். ஸோ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாம் 4u ஸ்கொயர் which is equal to 4v1 ஸ்கொயர் ப்ளஸ் 2v2. இங்கே 2v2 ஸ்கொயர். இங்கே வந்து நான் எது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா த ஃப்ராக்ஷன் ஆஃப் எனர்ஜி லாஸ்ட் பை த கொலைடிங் பாடி A. ஃப்ராக்ஷன் ஆஃப் எனர்ஜி லாஸ்ட்னா அப்போ கைனடிக் எனர்ஜி லாஸ்
பை த கொலைடிங் பாடி ஏ என்னங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ வந்து அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஈக்குவேஷன் எழுதுகிறேன் அப்படின்னா எப்படி இருந்திருக்கணும், டெல் கே லாஸ் பை ஏ அது வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பாடி ஏ. ஓகே, ஏவோடதுக்கு அப்போ இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பாடி ஏ மைனஸ் ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த பாடி எவ்வளோ தூரம் இனிஷியல் வெலாசிட்டி இருந்துச்சு அதுலேருந்து எவ்வளோ தூரம் டிக்ரீஸ் ஆகியிருந்திருக்கு. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி மைனஸ் ஃபைனல் வெலாசிட்டி டிவைடட் பை த இனிஷியல் வெலாசிட்டி. எப்போவுமே நம்ம டிவிஷனில் எழுதும்போது டோட்டலாக இனிஷியலாக எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஃப்ராக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். ரைட்டு, அப்போ அதை நம்ம உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வந்திருக்கணும், ½ m. ஓகே, ஏவோட தானே, ஏவோட வந்து v1 தானே, இனிஷியல் வெலாசிட்டி வந்து எனக்கு என்னென்னா ½ mu². டவுட் இருந்திருக்கக்கூடாது. ஓகே, ½ mu² மைனஸ் ½ mv1². ஓகே, டிவைடட் பை எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா ½ mu². சரி தானே. அப்போ இதில் வந்து எனக்கு வந்து எது வந்து கேன்சல் அவுட் ஆயிரும் அப்படின்னா இந்த ரேஷியோஸ் வந்து எடுக்கும்போது ½ m வந்து காமனாக வெளில எடுத்தோம் அப்படின்னா இட் வில் கெட் கேன்சல்ட் அண்ட் தென் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் u² மைனஸ் v1² டிவைடட் பை u². ஓகே, இதில் வந்து நான் வந்து இப்போ v1² வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் u1க்கு வந்து நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படி ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு மற்ற பேராமீட்டர் எல்லாமே கேன்சல் அவுட் ஆயிரும். இங்கே வந்து எனக்கு v1ங்கிறது வந்து u-ஆல் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ v1 வந்து u-ஆல் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஈக்குவேஷன், v1² தானே ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது ஒரு ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பில் மேலே உள்ள ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வந்து கீழே சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஓகே, எதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்படின்னா v2க்கு பதிலாக மேலே உள்ளதை ரீஅரேஞ்ச் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். மொமெண்டம் கன்சர்வேஷனில் இருக்கிற v2க்கு பதிலாக. ஓகே, இந்த v2 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பதிலாக இங்கே வந்து தூக்கிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா எல்லாம் v1 அண்ட் தென் u மட்டும் இருக்கும். அதில் வந்து v1 எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா மொத்தமாக மற்ற எல்லாமே எனக்கு வந்து கேன்சல் அவுட் ஆயிரும். ஓகே, சரி, லெட்ஸ் ப்ரொசீட். அப்போ மேலே அதே மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா எனக்கு என்ன வந்திருக்கணும், யூ வில் ஹேவ் 4u² which is equal to 4v1² plus 2v2². இப்போ வந்து v2². அப்போ அதுக்கு பதிலாக நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா மேலே உள்ள ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இது வந்து 2 ஆயிரும். ஓகே, இதுவும் அதே மாதிரியே 2 ஆயிரும். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து எதுவும் இருந்திருக்காது. அப்போ v2 வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா 2u மைனஸ் 2v1. கரெக்ட். அப்போ v2 வந்து எப்படி ரீப்ளேஸ் ஆகும் அப்படின்னா 2u மைனஸ் 2u1. சரி, அப்போ அதை எடுத்து வந்து உள்ளே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா, 2u மைனஸ் 2v1 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ இந்த ஸ்டெப்பை வந்து அப்படியே ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்துருக்கணும், அதுலேயும் அதே மாதிரி 2 கேன்சல் பண்ணி விட்டுடலாம். 2 2 4 எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா யூ வில் ஹேவ் ஜஸ்ட் திஸ் 2 தட்ஸ் இட். ஓகே, இப்போ வந்து இது வந்து ஜஸ்ட் அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு சிம்பிளிஃபைடாக ஈக்குவேஷன் வந்து கிடச்சிரும். அந்த சிம்பிளிஃபைடு ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு போய்ட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஈஸியாக. சரி, ரைட்டு, அடுத்த ஸ்டெப் போகலாம். அப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் எனக்கு என்ன வந்திருக்கணும், அப்படியே அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறேன். ஸோ 2u² மைனஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 2v1² இருக்கா, அது மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துருந்துச்சு அப்படின்னா யூ வில் ஹேவ் 2 காமனாக எடுத்துடலாம். ஸோ 2 காமனாக எடுத்தால் 2u² மைனஸ் v1² which is equal to இங்கே வந்து 2u மைனஸ் 2v1 the whole square இருக்குது. அதுலேயும் 2 வந்து ஃபேக்டர் அவுட் பண்ணிடலாம். அப்போ 2 ஃபேக்டர் அவுட் பண்ண முடிஞ்சால் 2² வெளில வந்துருக்கணும். therefore it should come out as 4, ரைட். அப்போ 4u மைனஸ் v1 the whole square வந்துருந்துருக்கும். ஓகே, அப்போ 2a² மைனஸ் b² எப்படி நம்ம எழுத முடியும் அப்படின்னா a + b × a - b நம்ம வந்து எழுதலாம். அப்போ வந்து ஒரு u மைனஸ் v1 ஒரு u மைனஸ் v1 கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம தியரி டிரைவ் பண்ணும்போது இதே மாதிரி தான் பண்ணியிருந்திருப்போம். ஸோ சேம் திங் ஐம் டூயிங் ஹியர், ரைட். அப்போ 2 × a² மைனஸ் b² வந்து u மைனஸ் v1, அதே மாதிரி u ப்ளஸ் v1 மாற்றிட வேண்டியதான். அப்போ 4 × u மைனஸ் v1 the whole square வந்து அப்படியே u மைனஸ் v1 the whole square. இதில் வந்து ஒரு டேர்ம் வந்து கேன்சல் அவுட் பண்ணிட வேண்டியதான். u மைனஸ் v1 the whole square ஒன்றும் இங்கே u மைனஸ் v1 கேன்சல் அவுட் ஆயிரும். ஜஸ்ட் இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணனா இல் கெட் இட். அப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் எனக்கு என்ன வந்திருக்கணும், இப்போ ரெண்டுலேயும் வந்து ஒரு 2 2 கேன்சல் ஆகிட்டு ஸோ இங்கே ஒரு 2 மட்டும் இருக்க போகுது. ஃபைன். அப்போ இங்கே என்ன இருந்திருக்க போகுது அப்படின்னா u ப்ளஸ் v1 which is equal to 2u மைனஸ் 2v1. ஓகே, ஸோ 2u மைனஸ் 2v1. அப்போ இதில் எனக்கு அங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா v1க்கு தகுந்த மாதிரி தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ v1க்கு இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னா 3v1 which is equal to u. கரெக்ட். ஸோ 3v1 is equal to u.
அப்போ v1க்கு பதிலாக நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா v1 is equal to u/3. அப்போ v1 is equal to u/3 அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு சால்வ் பண்ணணும்னா I'll get the kinetic energy, the fraction of kinetic energy loss in the mass A. அது என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, அப்போ அதே மாதிரி நம்ம உள்ளே போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணி தான் எனக்கு என்ன வந்திருக்கணும், u² மைனஸ் v1க்கு பதிலாக எனக்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னா u/3 the whole square divided by u². இப்போ எல்லாமே u² இருக்கா, அதை ஃபுல்லாக கேன்சல் அவுட் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ உள்ள u எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. எனக்கு என்ன வந்திருக்கணும், 1 மைனஸ் 1/9 டிவைடட் பை 1 வந்து வந்திருக்கணும். ஸோ 1 மைனஸ் 1/9ங்கிறது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் I'll get 8/9. சரி தானே? the answer for this question is option 3, 8/9. சரி, இந்த சம் கொஞ்சம் லென்த்தியாக போகும். ஆனால் வந்து இதில் 2 ஈக்குவேஷனையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணோம். சரி தானே? இப்போ கைனடிக் எனர்ஜியை நான் வந்து பேலன்ஸ் பண்ணோம், அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி எனக்கு கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு a + b × a - b அந்த ஃபார்முலா எதுவும் யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸ்ட்ரைட்டாகவே யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக சால்வ் ஆயிரும். வேறு எந்த பேட்டர்னில் போனாலுமே சம் வந்து காம்ப்ளிகேட் ஆயிரும். ஓகே, இது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். ஸோ எந்த பேட்டர்னில் அந்த சால்வ் பண்ணால் ஈஸியாக வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் ஐடியா தெரிஞ்சிருந்தால் எக்ஸாமில் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் குயிக்காக. ஃபைன், இந்த சம்மில் டவுட் வந்துடக்கூடாது. லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a moving block of mass m, okay, collides with another stationary block of mass 4m. ஒரு மாஸ் வந்து m, இன்னொரு மாஸ் வந்து 4m, ரைட்டு. அப்புறம் the lighter block comes to rest after collision. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து mங்கிறதா மூவ் ஆகிட்டு இருந்துச்சு, அது வந்து collisionக்கு அப்புறம் it comes to rest when the initial velocity of the lighter block is v. அப்போ இனிஷியல் velocity of the lighter block, அப்போ இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா u1 வந்து it is equal to v. then the value of coefficient of restitution e coefficient of restitution e வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி தானே? அப்போ coefficient of restitutionோட ஃபார்முலா வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ coefficient of restitution e is equal to, இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். நம்ம தியரியிலே பார்த்துட்டோம். e is equal to v2 minus relative velocity of separation divided by relative velocity of approach வந்துருக்கணும். முன்னாடி நெகட்டிவ் சைன், அதனால் கீழே வந்து v2 minus v1 டிவைடட் பை நெகட்டிவ் சைன் வந்து உள்ளே போயிடுச்சு அப்படின்னா you will have u1 minus u2. அப்போ இந்த ஃபார்முலாவில் எனக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்று போட்டாச்சு ஏற்கனவே, u1 is equal to v. வேறு என்னென்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, இனிஷியல் velocity of the first block வந்து u1 is equal to vங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. வேறு என்னென்ன தெரிஞ்சிருக்கு அப்படியே வரிசைக்கு எழுதலாம். collides with another stationary block of mass 4m, ஸ்டேஷனரி பிளாக்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அதோட u2 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா it should be equal to 0. சரி, அடுத்து v1 v2 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். the lighter block இடிச்சதுக்கப்புறம் the lighter block வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு. அப்போ வந்து v1 எனக்கு வந்து தெரியும். v1 வந்து என்னென்னா it is 0 when the initial velocity வந்து அது நம்ம எழுதிட்டோம், u1 is equal to v. இப்போ வந்து எனக்கு எது மட்டும் தான் தெரியல அப்படின்னா v2 வந்து என்னென்னு தெரியல. அது மட்டும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் போட்டுட்டு e என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரி, அப்போ அந்த v2 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், மொமெண்டம் கன்சர்வேஷன் வந்து பண்ண வேண்டியதான். இது எலாஸ்டிக் இன்எலாஸ்டிக்னு எதுவுமே கொடுக்கல. ஆனால் வந்து எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் கொலிஷன் அப்படின்னா நம்மளால் மொமெண்டம் கன்சர்வேஷன் பண்ண முடியும். தேர்ஃபோர் மொமெண்டம் கன்சர்வேஷன் பண்ணி v2 என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அதில் போட்டோம் அப்படின்னா எனக்கு e என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஆப்வியஸாக இங்கே வந்து e வந்து will get some value. அப்போ கண்டிப்பாக அது வந்து எலாஸ்டிக் கொலிஷனில் இருக்காது. எலாஸ்டிக் கொலிஷன்னா e should be equal to 1, அது வந்து வந்திருக்காது. ஒன்று இல்லவும் இல்லை. அப்போ இட் இஸ் இன் பிட்வீன். ஓகே, கம்ப்ளீட்லி இன்எலாஸ்டிக் இல்லை, இட் இஸ் இன் பிட்வீன். இன்எலாஸ்டிக் கொலிஷனில் என்ன ஏதாச்சும் ஒன்றா இருக்க போகுது. ஓகே, அப்போ மொமெண்டம் கன்சர்வேஷன் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். அப்போ இனிஷியல் மொமெண்டம் வந்து m1 u1, மாஸ் ஃபஸ்ட்டு மாஸ் வந்து என்னென்னா இட் இஸ் m, அதோட வெலாசிட்டி வந்து u1 வந்து v ப்ளஸ் ரெண்டாவது ஒன்று வந்து 0 விச் இஸ் ஈக்குவல் டு த ஃபைனலுக்கு வந்து அது வந்து என்னென்னா இனிஷியல் ஃபர்ஸ்ட் மாஸ் வந்து என்ன, ஃபைனல் வெலாசிட்டி இஸ் 0 ப்ளஸ் அதோட செகண்ட் மாஸோட மாஸ் வந்து என்னென்னா 4m, v2 என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அப்போ v2 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா அந்த 4m எல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா m கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா இல்லை v2 which is equal to v/4. ஓகே, ஸோ அப்போ v2 is equal to v/4, ரைட்டு. அப்போ அதை எடுத்துகிட்டு போயிட்டு v2க்கு பதிலாக மேலே உள்ள ஈக்குவேஷன் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா கெட் த ஆன்சர். அப்போ e is equal to v2 minus v1. v2க்கு வந்து என்னென்னா v/4 minus v1. v1 is 0 divided by u1 minus u2. u1 வந்து என்னென்னா v, அதுக்கு வந்து 0. அப்போ v கேன்சல் ஆகிட்டு எனக்கு ஆன்சர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 1/4 which is equal to 0.25. the answer is option 2. இந்த கொஷின் வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். இதில் எந்த டவுட் இருந்துருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a bullet of mass 10 gram moving horizontally with a velocity 400 meter per second. ஓகே, velocity வந்து 400 meter per second strikes a wooden block of mass 2 kg. அப்போ 10 கிராமில் ஒரு புல்லட் வந்து வருது,
ஒரு வுடன் பிளாக் மேலே இடிக்குது. அந்த வுடன் பிளாக்கோட மாஸ் வந்து என்னென்னா 2 kg which is suspended by a light inextensible string of length 5 meter. ஓகே, மேலே தொங்கிட்டு இருக்கு. சரி, as a result the center of gravity of the block is found to rise a vertical distance of 10 cm. அப்போ கீழேருந்து ஒரு 10 cm அப்படியே நம்ம இடித்ததுக்கப்புறம் அது என்ன ஸ்விங் ஆகும். ஸ்விங் ஆகும்போது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 10 cm இருக்குது. ஓகே, இதெல்லாம் முன்னாடி பார்த்தா தான் இங்கே வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் தெரியணும். The speed of the bullet after it emerges out horizontally from the block will be. அப்போ அது வந்து அந்த பிளாக்லேருந்து வெளியில் வரும்போது எனக்கு உடச்சிட்டு வெளியில் வருது. இட் எமர்ஜஸ் அவுட் ரைட். அப்போ உடச்சிட்டு வெளியில் வரும்போது அந்த புல்லட்டோட ஸ்பீடு வந்து என்ன இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு புல்லட் இருக்குது. புல்லட் வந்து ஒரு பிளாக் மேலே ஹிட் ஆக போது உள்ளே உடச்சிட்டு வெளியில் அந்த சைடு வரும்போது அதோட வெலாசிட்டி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரி தானே. சி ஆப்வியஸாக திஸ் இஸ் நாட் அன் எலாஸ்டிக் கொலிஷன். ஏன்னா இங்கே உடச்சிட்டு அந்த சைடே வந்துருச்சு. அப்போ இது எலாஸ்டிக் கொலிஷனில் இங்கே கைனடிக் எனர்ஜி கன்சர்வேஷன்லாம் பண்ண முடியாது. இட் இஸ் பிரிட்டி கிளியர். ஓகே, எதுவுமே வந்து டிஃபார்ம் ஆகிட்டு திருப்பி ஒரிஜினல் ஷேப் ரீகெயின் பண்ணால் மட்டும்தான் எலாஸ்டிக் கொலிஷனில் போட முடியும். அது இப்போ இது கண்டிப்பாக இன்எலாஸ்டிக் கொலிஷன் தான், இன்பிட்வீனில் தான் இருக்க போகுது. ஓகே, அதுக்கு தான் அவங்க ஹிடன் டேட்டா வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அது இடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மாஸ் வந்து எவ்வளோ தூரம் ஹைட் வந்து மேலே போகுது அப்படின்னா ஒரு 10 cm வந்து அதெல்லாம் ஸ்விங் ஆகி மேலே போக முடியும். அப்போ அதை வச்சு நம்மளோட இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த வுடன் பிளாக் என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவேன். ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மொமெண்டம் கன்சர்வேஷனுக்கு ஒரு பேராமீட்டர் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னா அது வச்சு ஸ்பீட் ஆஃப் த புல்லட் என்ன அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரி தானே. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு மொமெண்டம் கன்சர்வேஷன் பண்ணுறேன். 2 அன்னோன் இருக்க போது ஒரு அன்னோன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பீட் ஆஃப் த புல்லட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரி, இப்போ கொடுத்துருக்க ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னா there is a string, inextensible string, அதோட லென்த் வந்து 5 மீட்டர். ஓகே, லென்த் வந்து யூஸ் ஆகாது, இதனால் லென்த் வந்து 5 மீட்டர். இங்கே வந்து கீழே வந்து எனக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு மாஸ் வந்திருக்கு. அந்த மாஸில் வந்து எனக்கு வந்து எது போய் இடிக்க போகுது அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு புல்லட் வந்து ஹிட் ஆக போகுது. சரி தானே. இந்த மாஸ் வந்து இட் இஸ் 2 kg. ஓகே, சரி, இப்போ ஹிட் ஆனவுடனே எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா புல்லட் வந்து ஃபர்ஸ்ட் மாஸ் ஏன்னு வச்சுக்கலாம், இது வந்து பி மாஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம வந்து ஹிட் ஆன இட்ஸ் அ கொலிஷன் திங் ரைட். இடிச்சிட்டு வந்தாலும் அதுக்கப்புறம் இதுவுமே வந்து மூவ் ஆக போகுது. எந்த சிச்சுவேஷன் கொலிஷன் எப்படி இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து மொமெண்டம் கன்சர்வேஷன் இஸ் வேலிட். ஆப்வியஸாக இங்கே கைனடிக் எனர்ஜி கன்சர்வேஷன் இஸ் நாட் வேலிட். ஓகே, இங்கேருந்து அப்படியே கொஞ்சமாக அந்த வுட்லேருந்து கொஞ்சம் கொட்டிடும், அப்படியே மாஸ் குறைஞ்சிரும், அதெல்லாம் இங்கே கிடையாது. அதை உடச்சிட்டு வெளியில் வந்துருச்சு. ஓகே, அதை பற்றிலாம் எந்த டேட்டாவுமே கொடுக்கல. ஓகே, அது கொடுத்தாலும் காம்ப்ளெக்ஸ் ஆயிரும், நம்ம போடவும் முடியாது. எனிவே இங்கே வந்து நம்ம வந்து என்னென்னா மொமெண்டம் கன்சர்வேஷன் பண்ணலாமா. அப்போ மொமெண்டம் கன்சர்வேஷன் பண்ணும்போது இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். அப்போ இனிஷியல் மொமெண்டம் வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா அந்த பிளாக் வந்து இட் இஸ் அட் ரெஸ்ட், அது முடிஞ்சிருச்சு. இது டுவர்ட்ஸ் த ரைட் வந்து மூவ் ஆகுது. அப்போ அந்த சிச்சுவேஷனில் எம்பி மாஸ் ஆஃப் த புல்லட் வந்து எல்லாமே எஸ்ஐ யூனிட்ஸில் தானே போடணும். அப்போ 10⁻² kg. அது மூவ் பண்ண போகிற வெலாசிட்டி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா 400. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு இது வந்து தேவையில்லை, அது வந்து ரெஸ்ட்டு தானே. அப்போ ரெண்டாவது பிளாக் பிக்கு வந்து மொமெண்டம் 0 இனிஷியலாக. ஃபைனல் மொமெண்டம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா மாஸ் ஆஃப் த புல்லட் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா 10⁻². அதே தான் அதோட வெலாசிட்டி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும், அதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ V1 என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ப்ளஸ் 2 kg மாஸ், அதோட வெலாசிட்டி வந்து இட் இஸ் V2. இப்போ இந்த V2 2 அன்னோன் இருக்குது. அப்போ ஒரு அன்னோனை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா நான் சொன்ன மாதிரி இன்னொன்று V1 என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ இந்த V2 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் வந்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா டேட்டா ஒரு லிஃப்ட்டு, அது வந்து இட் இஸ் ஹேங்கிங். அதனால் வந்து எனக்கு இடித்ததுனால அதால் எவ்வளோ தூரம் மேலே வந்து பறக்க முடிஞ்சுது, மேலே வந்து ஸ்விங் ஆக முடிஞ்சுது அப்படின்னா 10 cm வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ இப்படி இருக்க போகிறது வந்து ஹிட் பண்ணதுக்கப்புறம் புல்லட் அந்த சைடு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா மேலே வந்து கொஞ்சம் கீழே இருந்து அதோட மீன் பொசிஷன் விச் மீன்ஸ் அதுக்கு வந்து ஆரிஜின்லேருந்து மீன் பொசிஷன்லேருந்து எவ்வளோ தூரம் மேலே ரைஸ் ஆக முடியும் அப்படின்னா 10 cm மேலே ரைஸ் ஆகிற அளவுக்கு அது பொட்டன்ஷியலை கொடுத்துட்டு போயிடுச்சு. ஓகே, அதோட கைனடிக் எனர்ஜியை கொடுத்துட்டு போயிடுச்சு, அது பொட்டன்ஷியலாக மாற முடிஞ்சுது. அப்போ இந்த இடத்துல கைனடிக் பொட்டன்ஷியல் பேலன்ஸ் பண்ணி என்னோட இனிஷியல் வெலாசிட்டி என்ன இருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா தட் வில் பி மை V2. ஓகே, இங்கே ஃபைனல் வெலாசிட்டி தான் இங்கே இதுக்கு தேவையான இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, இது புரிஞ்சிருக்கணும் லாஜிக் எப்படின்னு. சரி, அப்போ V2 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ½ mv2². அது எவ்வளோ கைனடிக் எனர்ஜி இதில் கொடுத்துட்டு போயிடுச்சோ அது ஃபுல்லாக பொட்டன்ஷியலாக மாறி இருந்திருக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஜிக்கு வந்து 10னே எடுத்துக்கோங்க. ஓகே, எல்லாமே ரவுண்ட் ஆஃபில் தானே இருக்குது. அப்போ ஜி வந்து என்னென்னா 10, ஹைட் ஹச் வந்து எனக்கு என்னென்னா 10 cm, மீட்டருக்கு மாற்றிடணும் எஸ்ஐ யூனிட்ஸ் ரைட். அப்போ மீட்டருக்கு மாத்திரம் அப்படின்னா எனக்கு என்ன வந்திருக்கணும் 10 × 10⁻². அப்போ 10 × 10⁻²னா 10⁻1. ஓகே, அப்போ 10⁻1 மாற்றியாச்சா. இப்போ வந்து எனக்கு இது எது கேன்சல் ஆகும் அப்படின்னா இட் கெட்ஸ் கேன்சல். 10 10⁻1. அப்போ இது ரெண்டுமே இட் வில் கெட் கேன்சல். அப்போ V² இஸ் ஈக்குவல் டு
v2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு √2. ஓகே, ஒரு பேராமீட்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ யூ வில் ஹாவ் v2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ v2 இஸ் ஈக்குவல் டு √2 மீட்டர்/செகண்ட். அப்போ v2 என்னங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த v2 எடுத்துகிட்டு போய் அங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து v1 என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, அப்போ சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணால் எனக்கு என்ன வந்திருக்கணும்? 10⁻⁻2 400. அப்போ வந்து 4 விச் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻2 v1 ப்ளஸ் 10⁻⁻2 v1 அப்படி எழுதுவோம். 10⁻⁻2 v1 ப்ளஸ் 2√2. கரெக்ட்? எஸ், v2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா வில் ஹேவ் 2√2. அப்போ இந்த 2√2 வந்து இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா 4 - 2√2. ஓகே, சி 1.414. அப்போ வந்து 2.828ன்னு வந்திருக்கும். 2.8ன்னு அப்ராக்சிமேட் பண்ணிடலாம். அப்போ வந்து 4 - 2.8 which is equal to 10⁻⁻2 v1. அப்போ 4 - 2.8 அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி 1.2. அப்படி 2.8ன்னு போயிட்டே இருந்திருக்கணும். ஓகே, 1.2 போதும். 1.2 10⁻⁻2 v1. அப்போ v1 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? 1.2 × 100ன்னு வந்து இருந்திருக்கணும். அந்த சைடு வந்துச்சுன்னா கிராஸ் மல்டிப்ளை ஆகி அப்போ that's going to be 120 மீட்டர்/செகண்ட். ஸோ v1 is equal to 120 மீட்டர்/செகண்ட். ஓகே, the answer is option 3. இதில் டவுட் இருந்துருக்கக்கூடாது. இட் ஷுட் பி கிளியர். ஓகே, லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 ஐடென்டிக்கல் பால்ஸ் A and B having velocities 0.5 மீட்டர்/செகண்ட் அண்ட் -0.3 மீட்டர்/செகண்ட். சி இதில் ஒரு ஹிண்ட் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் ஐடென்டிக்கல் பால், ரெண்டோட மாஸுமே சேம். ரெஸ்பெக்டிவ்லி கொலைட்ஸ் ஈச் அதர் எலாஸ்டிக்கலி இன் ஒன் டைமென்ஷன். அப்போ வந்து இட் ஹேஸ் சேம் மாஸ். அதுக்கப்புறம் கொலைடும் வந்து என்னது அப்படின்னா எலாஸ்டிக் கொலிஷன். நம்ம ஏற்கனவே தியரியில் சொல்லியிருந்திருக்கோம். When you have same mass and then the collision is elastic, velocity வந்து it gets interchanged. Okay, the velocity of B and A after the collision respectively will be. see இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா B and A கேட்டிருக்காங்க. வழக்கமாக A and B பதிலாக B and A respectively. சரி தானே? அப்போ வந்து வெலாசிட்டி எப்படி இன்டர்சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதுனா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அப்படியே எழுதுனா வச்சுக்கலாம். இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் A வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும்? 0.5. ஓகே, அப்போ இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் B வந்து எனக்கு என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா -0.3. இப்போ வந்து அவங்க வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கொலிஷனுக்கு அப்புறம் ஃபைனல் வெலாசிட்டி வந்து என்னவா இருந்திருக்கும்? இட் வில் கெட் இன்டர்சேஞ்ச்டு, ரைட்? சி இது இன்டர்சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம வந்து ஸ்பெஷல் கேஸில் பார்த்தனால தெரியுது. ஒரு வேளை சால்வ் பண்ணால் நீங்கள் ஃபுல்லாக பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு வந்து மொமெண்டம் பேலன்ஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் கைனடிக் எனர்ஜி பேலன்ஸ் வந்து பண்ணோம். கைனடிக் எனர்ஜி பேலன்ஸ் பண்ணும்போது மேலே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எதுவும் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம். ஓகே, ஸோ -b + or -√b² - 4ac/2aன்னு போட்டு நம்ம வந்து வெலாசிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம அது இன்னொரு இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 இது கிடைக்கும். ஸோ இது போட்டோன்னா பயங்கர லென்த்தியாக போகும். ஆனால் வந்து மொமெண்டம் பேலன்ஸும் மொமெண்டம் கன்சர்வேஷனும் நீங்கள் அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி கன்சர்வேஷனும் போட்டிங்கன்னா இது கெட் த ஆன்சர். ஓகே, அந்த ஆன்சர் வந்து நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன். நீங்கள் போடணும் அப்படின்னா அதே மாதிரியே போட்டு பாருங்கள். அப்படியே சால்வ் பண்ணிட்டே வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா லென்த்தியாக போகும். ஆனால் ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து ஃப்ளிப்டாக வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, சரி. அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும்? UA is equal to 0.5, UB is equal to -0.3. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கணும்? அப்படியே ஃப்ளிப்பாக இருந்திருக்கணும். ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த A வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? -0.3. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் B வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா 0.5. இங்கே நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா த வெலாசிட்டிஸ் ஆஃப் B and A. B தான் ஃபஸ்ட்டு போடணும். அப்போ B வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா 0.5 இருந்திருக்கணும். ஓகே, A வந்து எனக்கு என்னவாக இருந்ததுன்னா -0.3. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. ஓகே, இந்த சம் உண்மையிலே பயங்கர லென்த்தி. போட்டால் தெரியும் எவ்வளோ பெருசாக போகும்னு. ஆனால் இங்கே வந்து கரெக்டாக ஃப்ளிப் ஆகும் தெரிஞ்சதுனால நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போட முடிஞ்சு. ஓகே, லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 particles A and B move with the constant velocities v1 and v2. ஓகே, சி இந்த சம் கொஞ்சம் ட்ரிக்கியான சம். ஓகே, 2 பார்ட்டிகல் இருக்குது, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி v1 v2வில் வந்து அது வந்து மூவ் ஆகுது. சரி, அட் த இனிஷியல் மொமெண்ட் தேர் பொசிஷன் வெக்டர்ஸ் ஆர் r1 and r2 ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பொசிஷன் எங்கேருந்து 2 இதுவும் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா r1 r2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த கண்டிஷன்ஸ் ஃபார் பார்ட்டிகல்ஸ் A and B ஃபார் தேர் கொலிஷன். ரெண்டுமே இடிச்சிக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்கல எந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும்? ரெண்டுமே இடிச்சிக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு டயத்தில் வந்து ரெண்டோட பொசிஷனும் சேமாக இருந்திருக்கணும். அப்போ தான் ரெண்டுமே இடிக்க முடியும். ஓகே, ரெண்டுமே வெவ்வேறு இடத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரே டைம் இதோட வெலாசிட்டியும் சேமு, இதோட வெலாசிட்டியும் சேமு. அப்போ வெவ்வேறு இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி வந்து ஒரு இடத்துல இடிக்கணும் அப்படின்னா கடைசியாக அந்த பொசிஷன் வெக்டாரோட பொசிஷன் வெக்டார் வந்து கரெக்டாக ஃபைனலாக ரெண்டுக்குமே ஒரு இடத்துல வந்து கரெக்டாக மீட் ஆகணும். அப்போ தான் இது வந்து கொலைட் ஆக முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்கும். இதெல்லாம் வந்து நியூமெரிக்கல் மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து நம்ம இந்த ஃபார்முலா வந்து ஜென்ரேட் பண்ணி கொண்டுட்டு போனாலும் ஆப்ஷனில் எங்கே இருக்குது என்ன மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணால் தான்
ஆன்சர் வரும். ஓகே, இந்த மாதிரி சம்லாம் இட் இஸ் பெட்டர் நம்ம வந்து ஃபைனலாக அட்டன் பண்ணணும். மற்ற சம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்குள்ளே போனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து டைம் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன ஆப்ஷன் வந்து கரெக்டாக வரும் அப்படிங்கிறது வந்து நம்மளால் கெஸ் பண்ண முடியும். தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படினாலும் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஆனால் எக்ஸாம் ஹாலில் வந்து நம்ம வந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து தெரியுது. ஆப்ஷனை பார்க்கும்போதே இட் இஸ் பிரிட்டி கிளியர். அது வேறு எப்படியோ நம்ம ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் கொண்டு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நிற்கும். ஓகே, எனிவே இதே மாதிரி பேட்டர்னில் கேட்டால் உங்களுக்கு போட தெரிஞ்சிருக்கணும். ஃபைன், இந்த சம் வந்து சால்வ் பண்ணலாமா? அப்போ 2 பார்ட்டிகள் இருக்குது A and B. ரெண்டோட இனிஷியல் வெலாசிட்டிஸ் வந்து V1 and V2 ரெண்டுமே ஒன்றா போய் இடிக்க போகுது. அப்போ ரெண்டுமே ஒன்றா போய் இடிக்க போகுது அப்படின்னா அதோட ஃபைனல் பொசிஷன் வெக்டார் 2 பார்ட்டிகள் Aக்கும் Bக்கும் சேமாக இருந்திருக்கணும். அப்போ தானே ரெண்டுமே போய் இடிச்சிருந்துருக்க முடியும். அப்போ ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண எனக்கு வந்து எப்படி வந்து இருந்திருக்கணும்? வெக்டார் R1. ஓகே, இனிஷியல் வெக்டார் வந்து என்னென்னா பொசிஷன் வெக்டார் ஆஃப் A வந்து என்னென்னா இட் இஸ் R1. R1லேருந்து R1ங்கிறது ஒன்றும் இல்லை 2,3 2ik + 3jk அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்லேருந்து அது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஏங்கிற ஆப்ஜெக்ட் வந்து ஓகே. அப்போ ஏங்கிற ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்டன் டைத்துக்கு அப்புறம் எந்த பாயிண்டில் போய் நின்றுருந்துருக்கணும்? அதோட வெலாசிட்டி என்ன டைம்ஸ் த டைம், ரைட்? அப்போ வந்து எனக்கு என்ன கொடுத்துரும் அப்படின்னா அதோட அந்த இனிஷியல் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ வெக்டார் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஃபைனல் பொசிஷன் ஒரு டீங்கிற டைத்தில் என்ன பொசிஷனில் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்போ வெக்டார் R1 ப்ளஸ் வெக்டார் V1 டைம் த டைம். ஓகே, சரி. அப்புறம் விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து இது வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஜெக்ட்டில் போய் கொலைட் ஆக போகுது. அப்போ இது ரெண்டாவது ஆப்ஜெக்ட்டில் போய் கொலைட் ஆக போகுது அப்படின்னா அந்த ரெண்டாவது ஆப்ஜெக்ட்டும் அதே டைத்தில் அதே பொசிஷனில் வந்திருக்கணும். அதனால தான் ஈக்குவல் டு போட்டிருக்கோம். ஓகே, அப்போ ரெண்டாவது ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா வெக்டார் R2 ப்ளஸ் அதோட வெலாசிட்டி வந்து வெக்டார் V2 டைம்ஸ் த டைம். ஓகே, சரி. இப்போ வந்து இது நம்ம பார்க்கும்போதே தெரியுது ஆப்ஷன் 1ம் வராது, ஆப்ஷன் 2ம் வராது. ஆப்ஷன் 1 பாருங்கள் கிராஸ் ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் 2 வந்து டாட் ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாக அடிஷனில் தான் இருக்குது, வெக்டார் அடிஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ எய்தர் ஆப்ஷன் 2 வரணும் இல்லை ஆப்ஷன் 3 வரணும். இது நீங்கள் ஒரு ஸ்டெப் போகும்போதே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக மாறும். அப்போ ஆப்ஷன் 2 வரதுக்கும் வாய்ப்பு வராது, ஆப்ஷன் 3 தான் இருந்திருக்கணும். சரி தானே? எனிவே நான் ஆன்சர் தெரியறதுனால நம்ம இப்படி சொல்கிறோம். எக்ஸாமில் இந்த மாதிரிலாம் கெஸ் பண்ண முடியாது. அதனால தான் இந்த மாதிரி சம்மெல்லாம் கொஞ்சம் டைம் வந்து இருக்கணும். அப்போ தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே, அப்போ முன்னாடி ஈஸியாக இருக்கான சம்ஸ் எல்லாம் கரெக்டாக பிக் பண்ணி சால்வ் பண்ணவும் தெரியணும். ஃபைன், அப்போ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலாமா? அப்போ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். எனக்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னா R ஃபுல்லாக ஒரு சைடும் V ஃபுல்லாக ஒரு சைடும் அப்படி தானே அங்கே வந்து மேலே ஆப்ஷனில் வந்து இருக்குது. அப்போ அதே மாதிரி இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணுறோன்னா வெக்டார் R1 மைனஸ் வெக்டார் R2 விச் இஸ் ஈக்குவல் டு அங்கே வந்து எனக்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னா அதில் டீயை காமனாக வெளில எடுத்துரும். T இஸ் ஈக்குவல் டு வெக்டார் V2 மைனஸ் வெக்டார் V1. சரி தானே? அப்போ இதுலேருந்தே தெரியுது அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் வரவே வராது. ஏன்னா R1 மைனஸ் R2 விச் இஸ் ஈக்குவல் டு T V2 மைனஸ் V1 இருக்குது. அந்த மாதிரி அது இல்லவே இல்லை. ஓகே, அப்போ இட் இஸ் பிரிட்டி கிளியர் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் 3 தான் வரணும் அப்படிங்கிறது. ஓகே, தெரியுறதுனால சொல்லலாம், எக்ஸாமெல்லாம் கெஸ்லாம் பண்ண முடியாதான். ஓகே, அப்போ இதில் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா திருப்பி இந்த ஈக்குவேஷன் வந்து டீக்கு தகுந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த டீயை வந்து டீக்கு தகுந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி இதே ஈக்குவேஷன்லேயே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ஆப்ஷன் 3 வந்து வந்துடும். ஓகே, இப்போ நான் சொன்னது அப்படியே செய்கிறேன், ஃபாலோ. இப்போ டீக்கு வந்து ரீஅரேஞ்ச் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிருந்துருக்கணும் அப்படின்னா T இஸ் ஈக்குவல் டு வெக்டார் R1 மைனஸ் R2 வெக்டார் ஓகே டிவைடட் பை வெக்டார் V2 மைனஸ் வெக்டார் V1. சரி தானே? இப்போ இந்த சிச்சுவேஷனில் டைமுங்கிறது வந்து என்னென்னா இட் இஸ் அன் ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்போ இங்கே வந்து நம்ம ஜஸ்ட்டு மாடுலஸ் எடுத்தாலே எனக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிரும். ஓகே, இங்கே மாடுலஸ் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு தான் சொல்கிறேன். அப்போ இங்கே மாடுலஸ் எடுத்தாலே இங்கே வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆயிரும். ஸோ டைம் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டைம்னால ரெண்டுமே மாடுலஸில் இருக்கட்டும். ஓகே, இப்போ இந்த டீ எடுத்துகிட்டு போய் திருப்பி வந்த ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த தேர்ட் ரிலேஷன் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். ஓகே, இந்த டீ எடுத்துகிட்டு போய் வந்த இடத்துல போய் திருப்பி சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எனக்கு என்ன வந்திருக்கணும்? யூ வில் ஹேவ் சம்திங் லைக் திஸ் வெக்டார் R1 மைனஸ் வெக்டார் R2 okay which is equal to t க்கு பதிலா modulus of vector R1 minus vector R2 divided by vector V2 minus vector V1 அதுக்கப்புறம் நார்மலாக V2 vector V2 minus V1. சரி தானே? அப்போ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்திருக்கணும்? அந்த ஆப்ஷன் 3 வந்து அப்படியே வந்திருக்கணும். இது அப்படியே டினாமினேட்டர் போயிருந்துச்சுன்னா R1 minus R2 divided by modulus of R1 minus R2 okay which is equal to V2 minus V1 divided by modulus of V2 minus V1. So the answer is option 3. See போடும்போது ஸ்டெப்ஸ் வந்து சீக்கிரம் வந்த மாதிரி இருந்தாலும் இது வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி பேட்டர்னில் போனால் வரணும் அப்படிங்கிறது தெரியணும். ஓகே, ஒருவேளை நம்ம போயிட்டு இருக்க பேட்டர்ன் கரெக்டாக மேட்ச் ஆகலை அப்படின்னா கரெக்டாக இந்த ஆப்ஷனில் வந்து நிற்காது. ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் வித் தீஸ் கைண்ட் ஆஃப் சம்ஸ். சரி தானே? ஓகே, லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். இது புரிஞ்சிருக்கணும்.
இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a ball is thrown vertically downwards from a height of 20 meters. ஓகே, மேலேருந்து நம்ம கீழே வந்து தூக்கி போடுறோம். 20 மீட்டர் ஹைட்லேருந்து கீழே வந்து அந்த பால் வந்து தூக்கி போடுறோம். சரி, வித் அன் இனிஷியல் வெலாசிட்டி v0. மேலேருந்து கீழே தூக்கி போடும்போது இனிஷியல் வெலாசிட்டி சம் ஸ்பீடில் வந்து மேலேருந்து கீழே த்ரோ பண்ணுறோம். சரி, it collides with the ground, loses 50% of its energy in collision. அப்போ மேலேருந்து கீழே போடும்போது கிரவுண்டில் இடித்ததுக்கப்புறம் சவுண்ட் எனர்ஜி மற்ற ஃபார்மில் வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா 50% ஆஃப் த எனர்ஜி வந்து லாஸ் ஆயிடுது. ஓகே, ஆஃப்டர் த லாஸ் அண்ட் ரீபவுண்ட்ஸ் டு த சேம் ஹைட். அப்போ வந்து மேலேருந்து நம்ம தூக்கி வீசினால சம் இனிஷியல் வெலாசிட்டி இருந்துச்சு. கீழே வந்து ஹிட் ஆனதுக்கப்புறம் 50% ஆஃப் த எனர்ஜி லாஸ் ஆனாலுமே திருப்பி வந்து அதே ஹைட் வந்து மேலே போக முடிஞ்சுது. ஏன்னா நான் ட்ராப் பண்ணல, நான் தூக்கி கீழே வீசினேன். ஓகே, புரிஞ்சிருக்கணும். த இனிஷியல் வெலாசிட்டி v0 is. இப்போ வந்து நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி v0 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி தானே? அப்போ இனிஷியல் வெலாசிட்டி v0 வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து மேலே எவ்வளோ ஸ்பீடாக நான் கீழே தூக்கி வீசியிருப்பேன் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நான் சொன்னதுக்கு அப்படியே டயக்ராம் ட்ரா பண்ணால் எப்படி வந்துருந்துருக்கணும்? நம்ம மேலே இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கீழே வந்து தூக்கி வீசுகிறோம். ஓகே, தூக்கி வீசுறதுனால வித் அன் வெலாசிட்டி v0 அது வந்து எர்த் சர்ஃபேஸை ரீச் பண்ணுது. ஓகே, எர்த் சர்ஃபேஸை ரீச் பண்ணும்போது கண்டிப்பாக v0 ப்ளஸ் அந்த mgh சேர்ந்து டோட்டல் கைனடிக் எனர்ஜியாக கீழே வந்து ரீச் ஆகியிருந்துருக்கணும். அப்படி ரீச் ஆனதுக்கப்புறம் 50% ஆஃப் த எனர்ஜி வேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, லாஸ் ஆகிடுச்சு. அதர் ஃபார்மில் லாஸ் ஆகிட்டுமே இட் வாஸ் ஏபிள் டு கோ டு த சேம் அமௌண்ட் ஆஃப் ஹைட். அப்போ திருப்பி வந்த மாதிரியே மேலே வந்து சேம் ஹைட் வந்து அதில் ரீச் பண்ண முடிஞ்சுது. ஆனால் ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் நம்ம த்ரோ பண்ணியிருந்தோம். இப்போ மேலே போகும்போது ஃபைனல் வெலாசிட்டி 0 இருந்துச்சு. ஓகே, அப்போ 50% ஆஃப் த ஃபைனல் கைனடிக் எனர்ஜி கடைசியாக வந்து ரீச் ஆகும்போது 50% ஆஃப் த ஃபைனல் கைனடிக் எனர்ஜி வந்து எதுக்கு வந்து தேவையான அளவுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா அகெயின் சேம் அமௌண்ட் ஆஃப் ஹைட்டை ரீச் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு mgh. ஓகே, அப்போ இங்கே வந்து நான் வந்து போடும்போது 50% ஆஃப் திஸ் கைனடிக் எனர்ஜி விச் இஸ் v. ஓகே, v ஸ்கொயர் அதோட half mv ஸ்கொயர். அப்போ நம்ம அதை ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு எப்படி வந்துருக்கணும்? half mv ஸ்கொயர். இதில் இருக்க போகிற 50%ங்கிறது 0.5. அது எது வந்து இவ்வளோ எனர்ஜி எவ்வளோ போதுமான அளவுக்கு இருந்துச்சுன்னா இட் வாஸ் ஏபிள் டு ரீச் த சேம் ஹைட். ஓகே, அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு mg, அதே ஹைட் வந்து h. இப்போ நான் எனக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபைனல் வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? பார்த்தாலே தெரியுது, கைனமெட்டிக் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ண முடியும். டைத்தை பற்றி எந்த டேட்டாவும் கொடுக்கல. அப்போ v² - u² இஸ் ஈக்குவல் டு 2as. அதை யூஸ் பண்ண வேண்டியதான். சரி தானே? அப்போ அந்த ஈக்குவேஷன் நான் இங்கே யூஸ் பண்ணால் எனக்கு என்ன வந்திருக்கணும்? v²ங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, அது வந்து ஓகே. v² - u²ங்கிறது -v0² அவங்க கொடுத்துருக்கிறது. ஓகே, அதை v0² தான் இங்கே நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். v² - v0² விச் இஸ் ஈக்குவல் டு 2as. அப்போ 2aக்கு பதிலாக நான் வந்து இங்கே என்ன g. ஓகே, அண்ட் தென் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் த ஹைட். ஓகே, இங்கே ஜியும் நெகட்டிவ், ஹைட்டும் நெகட்டிவ், ரெண்டு நெகட்டிவுமே ப்ளஸ் ஆயிடுச்சு. ஓகே, அதனால் 2g and then h. ஓகே, இது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். அப்போ v² - v0² இஸ் ஈக்குவல் டு 2gh. அப்போ இங்கே வந்து நான் வந்து என்னென்னா v²க்கு வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிடணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் v0². ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஈக்குவேஷனில் ஃபுல்லாக v0² வந்துருமா? அப்போ எனக்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாகிடும். ஓகே, இங்கே வந்து ஒரு 0.5, இங்கே ஒரு 1/2 இருக்குது. ஓகே, இனிமேல் நம்ம உள்ளே ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ வந்து இதை சால்வ் பண்ண எனக்கு என்ன வந்திருக்கணும்? 1/2 இன்ட்டு 1/2. இதில் mm வந்து இட் கெட்ஸ் கேன்சல்டு, விட்ருவோம். வந்து இட் கெட்ஸ் கேன்சல்டு. ரைட்டு. அப்போ நான் v² வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி ரீப்ளேஸ் பண்ணியிருந்திருப்பேன்? v² இஸ் ஈக்குவல் டு v0² + 2gh. ரைட். அப்போ v²க்கு பதிலாக யூ ஆர் கோயிங் டு ஹேவ் v²க்கு பதிலாக நம்மளுக்கு உள்ளே வந்து என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா v0² + 2gh. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா ஒரு gh வந்து இருந்திருக்கணும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து எனக்கு என்ன வந்திருக்கணும்? 1/2 இன்ட்டு 1/2 வந்து 1/4. அங்கே கிராஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா தட் இஸ் கோயிங் டு பி 4gh. அப்போ v0² இஸ் ஈக்குவல் டு 4gh. இங்கே உள்ளது அங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா -2gh. ஓகே, அப்போ இது நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு h வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கொஷனில் 20 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதை நான் வந்து v0 தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ v0² இஸ் ஈக்குவல் டு 2gக்கு வந்து 10 சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். ஹைட்டுக்கு வந்து நான் வந்து 20 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். அப்போ இதை சால்வ் பண்ணால் எனக்கு என்ன வந்திருக்கணும்?
ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா I'll get ஒரு 2 மட்டும் வந்துடும், ஒரு 10 வந்துடும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 20 m/s. அப்போ நான் மேலேருந்து எவ்வளோ ஸ்பீடாக அதை கீழே த்ரோ பண்ணியிருக்கணும் அப்படின்னா, கீழே த்ரோ பண்ணும்போது 20 m/s ஸ்பீடில் நான் த்ரோ பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த சுச்சுவேஷனில் மேலேருந்து அது கீழே வந்து விழுந்துட்டு 50% ஆஃப் த எனர்ஜி லூஸ் பண்ணியிருந்தாலுமே திருப்பி அதே ரிமைனிங் 50% ஆஃப் த எனர்ஜி இஸ் சஃபிஷியன்ட் இனஃப் டு ரீச் த சேம் அமௌண்ட் ஆஃப் ஹைட். ஓகே, இந்த கொஷின் புரிஞ்சிருக்கணும். இந்த கொஷினில் எந்த டவுட் இருந்துருக்கூடாது. லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆன் a frictionless surface a block of mass capital M. ஓகே, ஒரு frictionless surface, ஓகே, smooth surface, mass M moving at a speed v collides elastically with another mass, same mass capital M, which is initially at rest. ஓகே, சரி, அப்போ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மாஸ் M இருக்குது. அது வந்து ஒரு மாஸ் M வந்து எலாஸ்டிக்கலாக போய் வந்து இன்னொரு எலாஸ்டிக் கொலிஷன், ஓகே, இன்னொரு மாஸை வந்து ஹிட் பண்ணுது, அது வந்து இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருந்துச்சு. ஃபைன். ஆஃப்டர் த கொலிஷன் த ஃபர்ஸ்ட் பிளாக் மூவ்ஸ் அட் அன் ஆங்கிள் தீட்டா டு இட்ஸ் இனிஷியல் டைரக்ஷன். அப்புறம் வந்து அது இடித்ததுக்கப்புறம் இனிஷியல் டைரக்ஷனில் ஒரு தீட்டாவில் வந்து அந்த பிளாக் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து நகர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஹேஸ் அ ஸ்பீட் v/3. த செகண்ட் பிளாக் ஸ்பீட் ஆஃப்டர் த கொலிஷன் இஸ், ஓகே, சரி, இந்த சம்மில் வந்து நம்ம மொமெண்டம் கன்சர்வேஷன் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி எலாஸ்டிக் கொலிஷன் அப்படிங்கிறதுனால நான் எதுவும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி பேலன்ஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த சம்மில் வந்து மொமெண்டம் கன்சர்வேஷன் பண்ணோம் அப்படின்னா என்ன பிரச்சனை வரும்னா, இனிஷியல் மொமெண்டம் வந்து mv அப்படின்னு ஒன்று போட்டுடலாம். இன்னொரு பிளாக்குக்கு வந்து என்ன போட்டுடலாம் அப்படின்னா 0ன்னு போட்டுடலாம். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு த ஃபைனல் மொமெண்டம் போடும்போது இங்கே வந்து அட் சர்டன் ஆங்கிள் தீட்டா அப்படிங்கிறத எனக்கு வந்து கொடுத்துருந்துருக்காங்க. v/3ல் போகுது. i கேப் ஜே கேப் காம்பனண்ட் எதுவுமே எனக்கு எந்த டேட்டாவுமே தெரியாது. ஆனால் இங்கே நான் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதே என்ன அப்படின்னா, செகண்ட் பிளாக்கோட ஸ்பீட் என்ன அப்படிங்கிறதான். செகண்ட் பிளாக் எந்த டைரக்ஷனில் போகுது அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. செகண்ட் பிளாக் எந்த ஸ்பீடில் போகுது அப்படிங்கிறதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இங்கே மொமெண்டம் கன்சர்வேஷனோட எது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னா கைனடிக். மொமெண்டம் கன்சர்வேஷன் தீட்டா வந்து நின்றும், அந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் ப்ரொசீடே பண்ணவே முடியாது. ஆனால் கைனடிக் எனர்ஜி பேலன்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அங்கே தீட்டாலாம் தேவை கிடையாது. எவ்வளோ ஸ்பீடு போகுது, இனிஷியல் கைனடிக் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷனும் கைனடிக் எனர்ஜி ஆஃப்டர் கொலிஷனும் கண்டிப்பாக சேமாக இருந்திருக்கணும். ஓகே, அதோட மேக்னிடியூடு தான் நம்ம போடுவோமே தவிர, அப்போ வந்து நம்மளுக்கு 12mv² நம்ம போடும்போது இனிஷியல் கண்டிஷன்ஸில் வந்து வெலாசிட்டி எல்லாமே தெரியும். கைனடிக் எனர்ஜி ஒரே இதுக்கு மட்டும் தான் இருக்கும். ஃபைனலாக இருக்கும்போது ஒரு மாதத்துக்கு தெரியும். அப்போ இன்னொரு மாதோட v வந்து என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எதுக்காக நம்ம வந்து மொமெண்டம் கன்சர்வேஷன் ஜென்ரலாக ஃபஸ்ட்டு பண்ணுவோம். இங்கே நம்ம மொமெண்டம் கன்சர்வேஷன் பண்ணலை அப்படின்னா, இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்க வெலாசிட்டி ஸ்பீட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா v/3ன்னு கொடுத்துட்டாங்க. அதோட டேரக்ஷனும் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல, ஜஸ்ட்டு சும்மா கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக மட்டும் அந்த தீட்டா வந்து கொடுத்துருந்துருக்காங்க. அப்போ v/3 எனக்கு சைன் காம்பனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி இதாக ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் ப்ரொசீடே பண்ண முடியாது. ஸ்ட்ரைட்டாக அப்படியே நின்றோம் அந்த ஸ்டெப்லேயே. அடுத்த கைனடிக் எனர்ஜி கன்சர்வேஷன் பண்ணால் உடனே ஆன்சர் வந்துடும். இப்போ கைனடிக் எனர்ஜி கன்சர்வேஷன் ஸ்ட்ரைட்டாக பண்ணணும்னு தெரியும். ஸோ அது பண்ணோன்னா இல் கெட் த ஆன்சர், ரைட்? ஓகே, அதுக்குரிய லாஜிக்கும் சொல்லிட்டேன், புரிஞ்சுருந்துருக்கணும். ஓகே, லெட்ஸ் மூவ். அப்போ அந்த கைனடிக் எனர்ஜி கன்சர்வேஷன் பண்ணால் நம்மளுக்கு வந்து எப்படி வந்துருந்துருக்கணும்? ஃபர்ஸ்ட்டு ஒன்று வந்து 12mv², ரைட்? mv². ஓகே, ஹாஃப் வந்து எப்படி கேன்சல் ஆகிரும், அதனால் விட்ருவோம். எலாஸ்டிக்லி அனதர் மாஸ் m, இது வந்து இனிஷியலி அட் ரெஸ்ட். அப்போ அதை விட்ற வேண்டியதான். விச் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. அந்த ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து இனிஷியல் டைரக்ஷன் சர்டன் தீட்டாவில் போகுது, அது நம்மளுக்கு தேவையில்லை. அதோட வெலாசிட்டி வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா v/3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் மாஸோட ஸ்பீட் என்ன அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ அதோட மாஸ் வந்து என்னென்னா சேம் தான், ரெண்டுமே ஒரே பிளாக்னால ஒரே மாஸ்னால கேபிட்டல் M. அதோட வெலாசிட்டி வந்து என்னென்னா இட் இஸ் v'². அதான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரி தானே? அப்போ நான் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா எல்லா எம்மும் இட் கெட்ஸ் கேன்சல். எம் கேன்சல் ஆயிரும். அப்புறம் ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா எனக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ நான் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். v'² இஸ் ஈக்குவல் டு v² மைனஸ் v² டிவைடட் பை 9. ஓகே, v'² இஸ் ஈக்குவல் டு v² டிவைடட் பை 9. அப்போ v'² வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 9 - 1 which is 8/9 v². அப்போ ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்திருக்கணும்? 8க்கு ரூட் எடுத்திருந்தோம் அப்படின்னா இல் ஹேவ் 2√2. ஓகே, அண்ட் தென் டிவைடட் பை 3v. அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. ஓகே, இந்த கொஷனில் டவுட் இருந்துருக்கக்கூடாது. லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. இது வந்து புரிஞ்சுருக்கணும். ஓகே, அடுத்த கொஷின், அடுத்த இதுக்கு போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2 particles of masses m1 and m2 move with an initial velocities u1 and u2. ஓகே, 2 பார்ட்டிகல் வந்து m1 m2ங்கிற மாஸ் இருக்குது, அது u1 u2 வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. ஓகே, அண்ட் collision one of the particles gets excited to higher energy level after absorbing energy. ஓகே, சரி, ரெண்டுமே மூவ் ஆகிட்டே இருக்குது.
இடிக்கும் போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபைனலாக வந்து எனக்கு வந்து ஒரு இது வந்து இது ஆப்வியஸாக இன்எலாஸ்டிக் கொலிஷன், கம்ப்ளீட்லி இன்எலாஸ்டிக் கிடையாது, இன்எலாஸ்டிக் கொலிஷன் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று இடிக்கும் போது எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இது டிஃபர்மேஷன் இருக்குது. அப்போ ஒரு இது வந்து வேறு ஹையர் எனர்ஜி போகுது, அதோட உடஞ்சிருச்சு, அதனால் வந்து அது வேறு எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் எனர்ஜி வந்து அங்கே வந்து வேஸ்ட் ஆகுது, விச் மீன்ஸ் அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே அப்சார்ப் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. if the final velocities are v1 and v2 then இந்த ரிலேஷன் எப்படி இருந்திருக்கணும்? ரிலேஷன் வந்து சிம்பிள். என்ன வந்து அவங்க கொடுத்துருக்கணும் அப்படின்னா half m1 u1 square initial kinetic energy of the two masses, half m2 u2 square. ஓகே, இனிஷியல் எனர்ஜி வந்து என்னது m1 u1 m2 u2 which is equal to the final kinetic energy plus the absorbed energy. ஓகே, ஃபைனல் கைனடிக் எனர்ஜி வேறு எந்த ஃபார்ம்லையும் போல் ஈங்கிற ஒரு எனர்ஜி ஏதோ ஒரு ஆப்ஜெக்டில் அப்சார்ப் ஆகிடுச்சு. அப்போ அது எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கணும்? half m1 v1 square plus half m2 v2 ஸ்கொயர். ஓகே, இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கொலிஷன் வந்து எலாஸ்டிக் கொலிஷன். அது எலாஸ்டிக் கொலிஷன் இல்லை, ஒரு எனர்ஜி வந்து அப்சார்ப் ஆகிருக்கு. அப்போ இது கண்டிப்பாக ரைட் ஹேண்ட் சைடு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கணும். அப்போ அதோட வந்து எவ்வளோ எனர்ஜி அப்சார்ப் ஆகிருக்கோ அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ப்ளஸ் எப்சிலான் கொடுத்துருக்காங்களே, அந்த சிம்பிள் போட்டோம்னா இதான் அந்த ஈக்குவேஷன். இந்த கீழே உள்ள ஈக்குவேஷன் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணால் மேலே உள்ள ஈக்குவேஷன் வரும்னு செக் பண்ணலாம். ஸோ இதில் வந்து எனக்கு half m1 u1 square half m2 u2 square minus e which is epsilon is equal to the answer வந்து என்னென்னா இதோடது ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. ஓகே, இந்த கொஷினில் எந்த டவுட் இருந்துருக்கக்கூடாது. யூ ஷுட் பி கிளியர். ஓகே, லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டூ ஸ்பியர்ஸ் A and B ஆஃப் மாசஸ் m1 and m2 ரெஸ்பெக்டிவ்லி கொலைட். அப்போ ரெண்டு ஸ்பியர் இருக்குது, ரெண்டுமே என்ன போகுது அப்படின்னா ஒன்றுக்குள்ள ஒன்று இடிச்சிக்க போகுது. ஓகே, A is at rest இனிஷியலி A வந்து ரெஸ்ட்டில் இருக்குது and B is moving with an velocity v along the x-axis. ஓகே, அப்போ ஏ வந்து இனிஷியலாக ரெஸ்ட்டாக இருந்துச்சு, ஏ வந்து ஃபர்ஸ்ட் மாஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, பி வந்து போய் இடிக்க போகுது. ஓகே, அதுக்கு ஒரு டயக்ராம் மாதிரி ட்ரா பண்ண எப்படி நம்ம ட்ரா பண்ண முடியும்? ஸோ இது ஏ மாஸ் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அதோட இது வந்து என்னென்னா எம்மு, பின்னாடி உள்ள பி மாஸ் வந்து இருக்க போது, அதோட இது டேரெக்ஷன் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து மூவ் ஆகுது. அதோட மாஸ் வந்து என்னென்னா m2. அதோட வெலாசிட்டி வந்து v, அவங்க கொஷினில் கொடுத்துருக்க மாதிரி வின்னு எடுத்துக்கிட்டாச்சு. ஆஃப்டர் த கொலிஷன் mass B, okay, mass B has a velocity v/2 in a direction perpendicular to the original direction. அப்போ ப்ளஸ் மைனஸ் ஏதாச்சும் ஒரு டேரெக்ஷனில் கொலிஷனுக்கு அப்புறம் mass B வந்து எனக்கு வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னா இப்படி டேரெக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலராக எனக்கு எவ்வளோ வெலாசிட்டியில் மூவ் ஆக போகுது அப்படின்னா v/2ல் மூவ் ஆக போகுது. த மாஸ் A மூவ்ஸ் ஆஃப்டர் த கொலிஷன் இந்த டேரெக்ஷன். அப்போ வந்து மாஸ் ஏவோட தான். அப்போ வந்து எது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஏங்கிறது வந்து இட் வில் பி v1ங்கிறது என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் எந்த டேரெக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, ஆப்ஷனை பார்த்தாலே தெரியுது. ஜஸ்ட்டு இது நம்மளுக்கு நியூமரிக்கலெலாம் நம்மளுக்கு வரப்போகிறதில்ல, நம்மளுக்கு ஃபைனலாக வெக்டாரை பார்த்தோன்னே நம்ம வந்து எந்த மாதிரி நம்ம தீட்டா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எதோட மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரி, இப்போ வந்து இனிஷியல் கண்டிஷனும் ஃபைனல் கண்டிஷனையும் மொமெண்டம் கன்சர்வேஷன் பண்ணலாமா? ஆப்வியஸாக இது இதில் வந்து எலாஸ்டிக் கொலிஷன் அப்படிங்கிற எதுவுமே கொடுக்கல. ஸோ கைனடிக் எனர்ஜி கன்சர்வேஷன் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். மொமெண்டம் கன்சர்வேஷன் மட்டும்தான் இங்கே வந்து பாசிபிள். அப்படி இருக்கும்போது இனிஷியல் மொமெண்டம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு m2 v வந்து என்னன்னா வெக்டார் v, ஐ மீன் m2v இந்த டேரெக்ஷன் வந்து ப்ளஸ்ஸாக, அப்போ வந்து ஐ கேப்னு போட்டுக்கும். ஓகே, நான் எடுத்துக்கிட்ட மாதிரியே டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்க மாதிரியே நான் கன்சிடர் பண்ணுறேன். விச் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்? அப்போ m2க்கு வந்து என்னோட இது வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா m2 ஓகே v/2 இதோடது வந்து நான் இந்த சிச்சுவேஷனில் ப்ளஸ் ஜே கேப்னு எடுத்துக்கிறேன். இங்கே நான் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது m1 தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ m1 வந்து என்னென்னா இட் இஸ் m1. ஓகே, அதோட வெலாசிட்டி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா v1. அதான் என்னங்கிறது எனக்கு வந்து கேட்டிருக்காங்க. v1 மாஸ் ஏ கொலைட் ஆனதுக்கப்புறம் அந்த மாஸ் ஏ மூவ்ஸ் ஆஃப்டர் அ கொலிஷன் இந்த டேரெக்ஷன், அதோட டேரெக்ஷன் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ v1க்கு தகுந்த மாதிரி இதை வந்து நான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்திருக்கணும்? m1 v1 which is equal to m2 v I cap minus m2 v/2 j cap. ஓகே, அதை ரீஅரேஞ்ச் பண்ணிச்சு, இது அந்த சைடு போயிடுச்சு. ரைட்டு, இப்போ வந்து இதில் வந்து நம்மளுக்கு என்ன தேவை? டேரெக்ஷன்ஸ் தானே தேவை. அப்போ இதில் நான் வந்து என்னென்னா m2 காமனாக எடுத்துகிட்டு இந்த m1 கீழே டினாமினேட்டரை கொண்டு வந்துடலாம். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எனக்கு என்ன வந்துருந்துருக்கணும் அப்படின்னா v1 is equal to m2 divided by m1. ஓகே, உள்ளே வந்து எனக்கு என்ன வந்திருக்கணும்? v I cap minus v/2 j cap.
ஓகே, vi கேப் மைனஸ் v பை 2 j கேப் m2 டிவைடட் பை m1. இப்போ வந்து எனக்கு வந்து v1 என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு, ரைட்டு. இந்த v1ஓட டேரக்ஷன் தான் எனக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட். அப்போ வந்து இதில் வந்து m2 பை m1ங்கிறது என்னென்னா இட் இஸ் ஜஸ்ட் த ஸ்கேலார், ஓகே. ஆனால் வந்து இங்கே வந்து எனக்கு வெக்டார் வந்து எக்ஸில் வந்து எவ்வளோ யூனிட் இருக்குன்னா ஒரு யூனிட் போகும்போது ஒயில் வந்து எனக்கு வந்து half the யூனிட்ஸ் வந்து மூவ் ஆயிருந்துருக்கணும். அந்த மாதிரி எனக்கு தீட்டா தானே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ கொடுத்துருக்க இந்த வெக்டார் ரெப்ரசன்டேஷனுக்கு நான் ஒரு கிராஃபிக்கலாக ஒரு டயக்ராம் வந்து ட்ரா பண்ணால் எப்படி வந்துருக்கணும், கிராஃபிக்கலாக ட்ரா பண்ணால் எனக்கு எப்படி வந்துருக்கணும். m2 பை m1 அது ஸ்கேலார், அது வந்து அந்த லென்த், அந்த வெக்டரோட லென்த்தை தான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும். அதனால் தீட்டா எனக்கு எந்த சேஞ்சஸுமே வராது அதனால, ஓகே. அப்போ vi கேப், அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இப்போ வந்து v யூனிட்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒய் ஆக்சிஸில் வந்து எனக்கு வந்து எவ்வளோ இருந்திருக்கணும் அப்படின்னா v பை 2, ஓகே. இதில் வியும் காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு எப்படி வந்துருக்கணும், எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு யூனிட் இருந்துச்சு அப்படின்னா v பை 2 v பை 2 போட்டாலும் அதே தான் வரும். ஒய் ஆக்சிஸில் எனக்கு வந்து மைனஸ் 1/2 வந்து இருந்திருக்கணும். இப்போ வந்து நான் வந்து எதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா தீட்டா தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு த எக்ஸ் ஆக்சிஸ் என்னங்கிறது நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கணும், ஓகே. அப்போ தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு த எக்ஸ் ஆக்சிஸ், அப்போ இந்த தீட்டா என்னங்கிறது தான் எனக்கு வந்து தெரியணும். அப்போ அந்த தீட்டா வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும், திஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட், தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட், ரைட். அப்போ ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் அப்படிங்கும்போது ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும், ரைட். அது மைனஸ் தானே. அப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா டேஞ்சன்ட் தீட்டா தான் நான் வந்து யூஸ் பண்ண முடியும். அப்போ டேஞ்சன்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து மைனஸ் 1/2 டிவைடட் பை 1, ஓகே. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2, ஓகே. அப்போ இங்கே வந்து பார்க்கும்போது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ல எனக்கு வந்து மாஸ் ஏ வந்து எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா மூவ் ஆயிருந்திருக்கும், ஓகே. இந்த சிச்சுவேஷனில் எனக்கு எல்லாமே கன்சிடரேஷன். இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ளஸ் ஜே கேப் நானாக தான் எடுத்துக்கிட்டேன். பெர்பெண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ளஸ் ஜே கேப்பாக இருக்கலாம், மைனஸ் ஜே கேப்பாக இருக்கலாம், ப்ளஸ் கே கேப்பாகவும் இருக்கலாம், மைனஸ் கே கேப்பாகவும் இருந்திருக்கலாம். ஸோ இந்த சிச்சுவேஷனில் நான் வந்து என்ன பண்ணியிருந்திருக்கேன் அப்படின்னா இன்னொரு ஆன்சரும் கரெக்டாக தான் வரும். ப்ளஸ் ஜே கேப்னு நம்ம வந்து போட்டு வச்சுருந்துருக்கோம். அப்போ ப்ளஸ் ஜே கேப்னு போட்டிருக்கும்போது எனக்கு வந்து அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் வந்துச்சு. ஒரு வேளை இது வந்து நான் மைனஸ் ஜே கேப்னு எடுத்துட்டேன்னா அடுத்த சிச்சுவேஷனில் எனக்கு வந்து என்ன வந்துருக்கும் அப்படின்னா ப்ளஸ்ன்னு வந்திருக்கும். அப்போ இங்கேயும் வந்து எனக்கு வந்து என்னென்னா ப்ளஸ்ன்னு வந்திருக்கும். அப்போ தீட்டா வந்து இதே மாதிரி அதால் என்ன ஆயிருந்திருக்க முடியும்னா மேலேயும் வந்து போயிருந்திருக்க முடியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுருந்துருக்கணும். நான் தான் இங்கே வந்து 2 இடித்ததுக்கப்புறம் மாஸ் ஏ வந்து இட் இஸ் கோயிங் டு மூவ், மாஸ் பி வந்து இட் இஸ் கோயிங் டு மூவ் பெர்பெண்டிகுலர் ப்ளஸ் ஜே கேப்னு எடுத்துக்கிட்டேன். ஆனால் மைனஸ் ஜே கேப் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த சிச்சுவேஷனில் இங்கே நம்மளுக்கு கிடச்சிருந்த வெலாசிட்டி ஆஃப் த மாஸ் வந்து எப்படி வந்து வந்திருக்கலாம் அப்படின்னா ப்ளஸ் ஆக்சிஸில் வந்து வந்துருந்த மாதிரி வந்துருக்க முடியும். அப்போ ப்ளஸ் ஆக்சிஸில் வந்துருந்துச்சு அப்படின்னா மைனஸ் 1/2க்கு பதிலாக ப்ளஸ் 1/2 வந்திருக்கும். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் வந்து நம்ம வந்து போடும்போது தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ன்னு வந்திருக்கும். அப்போ இங்கே மைனஸ் 1/2 டு த எக்ஸ் ஆக்சிஸும் கரெக்டு, தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 டு த எக்ஸ் ஆக்சிஸும் கரெக்டு. அப்போ இதில் 2 ஆப்ஷனில் எது வேணால் நம்ம சூஸ் பண்ணாலும் அவங்க வந்து கரெக்டாக தான் கொடுப்பாங்க. நீட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐ மீன் ஏதாச்சும் 2 ஆப்ஷன் இருக்குது, 2 ஆப்ஷனுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த சிச்சுவேஷனில் ஏதாச்சும் ஒன்றை மட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு வந்தோம்னா they'll give you the answer. ஸோ இந்த சிச்சுவேஷனில் பெர்பெண்டிகுலர் டு த பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2 தான் கரெக்டு. ஆனால் இங்கே வந்து இஸ் பெர்பெண்டிகுலர் டு த ஒரிஜினல் டேரக்ஷன் அப்படின்னு தான் கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர அது வந்து ப்ளஸ் ஜேவா மைனஸ் ஜேவான்னு கொடுக்கல. நம்ம ஆன்சரில் ப்ளஸ் ஜேன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் த ஏ வந்து வெலாசிட்டி ஆஃப் த மாஸ் ஏ வந்து எனக்கு மைனஸில் வரும். அதே இது வந்து நம்ம வந்து வெலாசிட்டி ஆஃப் த பி வந்து மைனஸ் ஜேன்னு எடுத்துக்கிட்டோம்னா வெலாசிட்டி ஆஃப் த ஏ வந்து எனக்கு வந்து ப்ளஸ் ஜேன் ஒன்றுக்கு ஒன்று வந்து மாற்றி வந்து இருந்திருக்க முடியும். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் 3யும் ஒர்க் அவுட் ஆகும், அதே மாதிரி ஆப்ஷன் 4ம் கரெக்டு. அப்போ இந்த மாதிரி மல்டிபிள் ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும். நீட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்றை மட்டும் மார்க் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா they'll give you the mark, ஓகே. இது எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுருந்துருக்கணும். லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்த சம்மில் வந்து என்ன கொடுத்துருந்துருக்காங்க அப்படின்னா a mass m moving horizontally with a velocity v collides and stick to a mass of 3m moving vertically upward with a velocity 2v. The final velocity of the combination is c. இங்கே வந்து காம்பினேஷனே கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து எனக்கு இது என்னன்னு தெரியுது பார்த்தவொடனே திஸ் இஸ் கம்ப்ளீட்லி இன்எலாஸ்டிக் collision. மொமெண்டம் கன்சர்வேஷன் மட்டும் பண்ணுங்கள், ஃபைனல் வெலாசிட்டி என்னங்கிறது வந்துடும். ஸோ இனிஷியல் கண்டிஷன் வச்சு அப்படியே உள்ள எடுத்து போட்டுடலாமா. ஸோ மாஸ் m, ஓகே, அது வந்து ஹரிசாண்டலாக மூவ் ஆகுது with an velocity v, ஓகே, and stick to a mass 3m, ஓகே, ஹரிசாண்டலி வித் எக்ஸ் ஆக்சிஸ், ஓகே. அதனால் எம்வி ஐ கேப்னு நம்ம போட்டுற வேண்டியதான், ஓகே. ப்ளஸ் இன்னொன்று வந்து அண்ட் ஸ்டிக் டு அ மாஸ் வெர்டிகலி அப்வர்டில் தான் மூவ் ஆகுது. சரி, அப்போ இங்கே வந்து என்னென்னா 3m, அதோட வெர்டிகலி அப்வர்ட் அப்படிங்கும்போது அதோட வெலாசிட்டி வந்து 2v, ரைட்டு. வெர்டிகலி அப்வர்டுங்கும்போது ப்ளஸ் ஜே கேப்,
அப்போ இனிஷியல் மொமெண்டம் எல்லாமே போட்டாச்சு, which is equal to the final momentum. ஃபைனல் மொமெண்டம் வந்து ரெண்டுமே ஒட்டிக்கிச்சு. அப்போ 3m + m வந்து it is going to be 4m v dash. இது என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ இதில் வந்து என்னது m சேமாக இருக்கா? அப்போ m இட் கெட்ஸ் கேன்சல் அவுட் ஆகிடுச்சுன்னா ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணால் எனக்கு வந்து v dash என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ v dash is equal to v/4i cap ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து 3/2, அந்த 2ம் 4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா you'll have 3/2 v j cap. ஓகே, அப்போ v/4ங்கிறது 3/2. the answer is option 2. ஓகே, இந்த கொஷினில் டவுட் வந்துருக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாகவே போட்டால் மொமெண்டம் கன்சர்வேஷன் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். மொமெண்டம் கன்சர்வேஷனாலே நம்ம வெக்டோரியலாக தான் பண்ணணும், அதில் மட்டும் தெளிவாக இருந்தால் போதும். ஓகே, லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a ball moving with an velocity 2 m/s. ஓகே, அப்போ ஒரு பால் 2 m/s collides head on with another stationary ball. ஓகே, சரி, another stationary ball ஆஃப் டபுள் த மாஸ். ஓகே, அப்போ ஒரு இதோட மாஸ் வந்து எம்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னொரு மாஸ் வந்து எனக்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னா 2m. ஓகே, இதோட வெலாசிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னோட வெலாசிட்டி வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 m/s. ரெண்டாவது ஒன்னோட வெலாசிட்டி வந்து ஸ்டேஷனரி, அப்போ இதோட வெலாசிட்டி வந்து 0. ஃபைன். if the coefficient of restitution is 0.5 then their velocities after their collision will be, collisionக்கு அப்புறம் என்ன இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இனிஷியல் கண்டிஷன் வந்து கொடுத்துட்டாங்க, எனக்கு வந்து ஃபைனல் வெலாசிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். coefficient of restitution கொடுத்துருந்ததுனால அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். E is equal to v2 minus v1 divided by u1 minus u2. ஓகே, சரி, இப்போ ஃபஸ்ட்டு மொமெண்டம் கன்சர்வேஷன் பண்ணோம்னா 2 அன்னோன் வந்துடும். ஸோ அந்த 2 அன்னோனில் வச்சுக்கிட்டு நம்ம E is equal to 0. இது இருக்குல்ல, இதில் வந்து நம்ம தகுந்த மாதிரி நம்ம E equal to 0.5 தெரியும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்னால் ஒரு வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அந்த வேல்யூ வந்து என்னென்னா ரெண்டுக்குமே v2ம் கேட்டிருக்காங்க, v1ம் கேட்டிருக்காங்க. சரி தானே? தென் த velocities after the collisions will be, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் மாஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கும் செகண்டும் மேட்ச் பண்ணும். சரி, ரைட், லெட்ஸ் டூ இட். அப்போ இனிஷியல் மொமெண்டம் வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும், இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு m அண்ட் தென் 2. ஓகே, ப்ளஸ் 0. அப்போ அது வந்து நம்மளுக்கு வந்து வந்திருந்திருக்காது. அடுத்த இது வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா m, அதோட வெலாசிட்டி வந்து என்னென்னா இட் இஸ் v1. ஓகே, அதுக்கப்புறம் ப்ளஸ் 2m, அதோட வெலாசிட்டி வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா v2. இதுலேயும் அப்படியே நம்ம வந்து m கேன்சல் அவுட் பண்ணிடலாமா? கேன்சல் அவுட் பண்ணால் எனக்கு என்ன வந்துருந்துருக்கணும் அப்படின்னா 2 is equal to v1 ப்ளஸ் 2v2. ரைட்டு, இங்கே வந்து எனக்கு என்ன ஏதாச்சும் ஒன்று மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கலாம், ஈ வச்சு இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக வந்துடலாம். ஃபஸ்ட்டு v1 வந்து கண்டுபிடிப்போம். அப்போ v1னா v2க்கு பதிலாக நம்ம v1 வந்து ரீப்ளேஸ் பண்ணோம். அப்போ ஈயில் வந்து v2க்கு பதிலாக v1 ரீப்ளேஸ் பண்ணால் எனக்கு என்ன வந்துருக்கணும், இந்த ஈக்குவேஷனில் v2க்கு பதிலாக இங்கே வந்து இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, அப்போ ரீப்ளேஸ் பண்ணியிருந்தால் எனக்கு என்ன வந்துருக்கணும், ஈக்கு பதிலாக I'll be able to substitute 0.5 which is equal to, இந்த இதில் நம்ம v2க்கு சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு பதிலாக v1க்கு சப்ஸ்டியூட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ v1க்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அப்படியே v2 வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ v2 ஓகே மைனஸ் v1க்கு வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்திருக்குன்னா 2 மைனஸ் 2v2. ஓகே, ஃபைன். 2 மைனஸ் 2v2 டிவைடட் பை u1 மைனஸ் u2. u1 வந்து 2, u2 வந்து ஒன்றுமே கிடையாது, அதனால் டிவைடட் பை 2. ஓகே, இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறோன்னா எனக்கு வந்து அப்போ 2 வந்து அங்கே போயிடுச்சு, கிராஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா 1/2 × 2 which is 1. ஓகே, which is equal to v2 minus 2 plus 2v2. அப்போ இங்கே எனக்கு என்ன இருந்திருக்கும், இது ரீஅரேஞ்ச் பண்ணால் இது வந்து -2 -2 அங்கே போனால் +2. அப்போ 3v2 which is equal to 3 is equal to 3v2. ஓகே, அப்போ வந்து எனக்கு v2 is equal to எனக்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னா v2 is equal to 1 m/s. v2 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? ரைட்டு, அப்போ v2 வந்து எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் v1 வந்து இப்போ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன பண்ணலாம், v1க்கு வந்து v2க்கு பதிலாக அது போய் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அதுக்கு எடுத்து v1. ரைட், அப்போ மேலே உள்ள இந்த ஸ்டெப்பில் வந்து v2 வந்து ஒன்று வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஒன்று இருக்குது, ஆப்ஷன் 1 வரும், ஆப்ஷன் 2 வரும். அப்போ இன்னொன்று நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ இன்னொன்று வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்துட்டுனா v2க்கு வந்து நம்ம 2 போய் சப்ஸ்டியூட் பண்ணோம், 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா v1 2 is equal to v1 plus 2. v1 plus 2. ஓகே, அப்போ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோன்னா எனக்கு என்ன வந்திருக்கணும், v1 is equal to 2 minus 2 which is 0. அப்போ ஆன்சர் வந்து எனக்கு எதுக்கு வந்திருக்கணும் அப்படின்னா it should be 1.
ஓகே, இதில் எந்த டவுட்டும் இருந்திருக்கக்கூடாது. இட் ஷுட் பி கிளியர். ஓகே, ஸ்ட்ரைட்டாகவே மொமெண்டம் கன்சர்வேஷன் பண்ணோம். மொமெண்டம் கன்சர்வேஷன் பண்ணதுக்கப்புறம் ஈக்கு வந்து எதை சப்ஸ்டியூட் பண்ணுமோ அதில் வந்து ஈயில் வந்து அவங்க 0.5 கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே போய் சப்ஸ்டியூட் பண்ணி ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஐ காட் த ஆன்சர். ஓகே, V2 தான் சப்ஸ்டியூட் பண்ணால் நல்லா வரும்னு பார்த்தோம். பட் ஆனால் ஃப்ராக்ஷனில் வந்து அது கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கு லென்த்தியாக போகிற மாதிரி இருந்ததுனால V1 போட்டுட்டு V2 வந்து அப்புறம் கண்டுபிடிச்சாச்சு. V2 ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் V1 வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே, இதில் கிளியராக இருக்கணும். லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். இந்த சம்மில் டவுட்லாம் இருக்கக்கூடாது. இப்போ வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் இருக்க போகிற PYQ என்னென்னங்கிறது பார்க்கலாம். ஓகே, ஸோ 64th சம் வந்து இனி லாஸ்ட் 3 இயர்ஸ் PYQ தான், மற்றதெல்லாம் முடிஞ்சிருச்சு. A particle is released from an height S. ஓகே, அப்போ வந்து ஏதாச்சும் ஒரு பார்ட்டிகல் வந்து ஹைட் எஸ்லேருந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் மேலேருந்து எஸ்ங்கிற ஹைட்லேருந்து கீழே விழுகுது. அட் அ சர்டன் ஹைட் இட்ஸ் கைனடிக் எனர்ஜி இஸ் 3 times இட்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ இதுதான் ஹிண்ட்டு இந்த சம்ம சால்வ் பண்ணுறதுக்கு. கைனடிக் எனர்ஜி K is equal to 3 times த பொட்டன்ஷியல் எனர்ஜி வருது. த ஹைட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த், அப்போ அந்த ஹைட் என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, த ஹைட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் விழுந்ததுக்கப்புறம் ஒரு சர்டன் ஹைட் ரீச் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரம் த எர்த்லேருந்து மேலேருந்து ட்ராப் ஆனதுக்கப்புறம் அந்த ஹைட்டில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 3 times பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருந்துச்சு. அந்த ஹைட்டும் அந்த ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் அட் தட் இன்ஸ்டன்ட், அந்த இன்ஸ்டன்ட்டில் ஸ்பீட் என்னங்கிறது எஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்ல ஆப்ஷனில் பாருங்கள், வெறும் எஸ்ஸாகவே இருக்குது. அப்போ அந்த என்ன ஹைட்டு கேட்டிருக்காங்கிறது தெரிஞ்சு வந்துருக்கணும். விழுந்ததுக்கப்புறம் எந்த ஹைட்டில் வந்து கே வந்து 3க்கு ஈக்குவலாக இருக்குமோ அந்த ஹைட்டை வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன்னா அதே மாதிரி அது சம் வந்து போடலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, மேலே இருந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கீழே விழுகுது. ஃபைன், விழுகும்போது அது வந்து எர்த் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு சர்டன் ஹைட்டு ஹச்சை வந்து ரீச் பண்ணும்போது இந்த ஹைட்டை வந்து ரீச் பண்ணும்போது அதோட கைனடிக் எனர்ஜி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா கைனடிக் எனர்ஜி இஸ் 3 times த பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருந்துச்சு. ஓகே, அப்போ இந்த சிச்சுவேஷனில் நம்ம ஆப்ஜெக்ட் வந்து எங்கேருந்து ட்ராப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எஸ்ஸுங்கிற ஹைட்லேருந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலேருந்து கீழே வந்து ட்ராப் பண்ணியிருந்திருக்கோம். ஓகே, எஸ்ஸுங்கிற ஹைட்டில் வந்து ட்ராப் பண்ணியிருந்திருக்கோம். வேறு எந்த டேட்டாவும் இதுலேருந்து எடுக்க முடியாது. ஹச் வந்து கொடுத்துட்டாங்க, K is equal to 3U. ஃபைன், அப்போ இதை வச்சு நம்ம வந்து எப்படி நம்ம வந்து போட முடியும்? பார்ட்டிகல் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் த ஹைட்டுன்னா அப்படின்னா ரிலீஸ்னால் இப்போ இனிஷியல் வெலாசிட்டி வந்து இங்கே வந்து என்னென்னா இட் இஸ் ஆப்வியஸ்லி 0. ரைட்டு, அப்போ வந்து நம்ம இங்கே போட போகிறது என்ன பண்ணலாம்? கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 3 times த பொட்டன்ஷியல் எனர்ஜியாக கைனடிக் எனர்ஜிக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண முடியும் அப்படின்னா ½ mv² which is equal to 3 times the potential energy at that point. ஓகே, அப்போ 3 into பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா mgh. சரி, அப்போ வந்து இங்கே வந்து விக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணால் எனக்கு வந்து கரெக்டாக இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஓகே, ½ mv² is equal to 3 into mgh அவன் கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு போட்டாச்சு. அப்போ அதை என்ன ரீப்ளேஸ் பண்ண முடியும்? கைனமேட்டிக் ஈக்குவேஷன் வந்து ஏதாச்சும் ஒன்று எடுக்கணும், டைம் இல்லாத ஒன்று எடுக்கணும். அப்போ v² - u² is equal to 2as. அதை விட்டால் வேறு வழியே இல்லை. இனிஷியல் வெலாசிட்டி வந்து எனக்கு வந்து என்னென்னா 0. அப்போ v² is equal to 2. ஆக்சிலரேஷன் ஏ வந்து ஏவும் ஜியும் ஹச்சும் கீழே தான் இருக்குது. அப்போ 2gஹச்சுக்கு பதில் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ ஜிக்கு வந்து நான் வந்து என்னென்னா ஜீனே கொடுத்துடலாம். ஆப்ஷனில் எல்லாமே ஜீன் தானே இருக்குது. ஜி ஹச்சுக்கு வந்து என்ன பண்ணணும்? டோட்டல் டிஸ்டன்ஸ் -h. ஓகே, அப்போ s - h தெரிஞ்சிருக்கணும். இந்த இன்பிட்வீன் கேப் தான் எனக்கு வேணும். அப்போ அந்த இன்பிட்வீன் கேப் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு s - h. ஓகே, அப்போ v²க்கு பதிலாக நான் வந்து 2g s - h உள்ளே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஹச் வந்து கரெக்டாக எனக்கு வந்து ஃபேக்டர் அவுட் ஆகி வந்துடணும். அந்த ஹச் தான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த ஹைட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ்ஸில் வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். பண்ணலாமா? அப்போ உள்ளே சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன வந்துருக்கணும்? ½ வந்து இட் கெட்ஸ் கேன்சல். ரைட், வேணாம். அப்போ v²க்கு பதிலாக நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா 2g s - h. ஓகே, 2g s - h which is equal to 3 into gh. ஓகே, அப்புறம் வந்து இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ½ இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். அப்போ இன்னர் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா gs - gh which is equal to 3gh. ஓகே, அப்புறம் 3gh இருந்துச்சுன்னா அது அங்கிட்ட வந்துச்சு அப்படின்னா யூ வில் ஹாவ் ஓகே g அடுத்த ஸ்டெப்பில் கேன்சல் பண்ணிக்கலாம். gs is equal to 4gh. ஓகே, அப்போ ஜி கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து ஹச் தானே ஃபைண்ட் அவுட், ஜி கேன்சல் பண்ணிட்டோம், ஹச் தானே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ ஹச் இஸ் ஈக்குவல் டு s/4. ஓகே, அப்போது ஹச் இஸ் ஈக்குவல் டு s/4. இது வந்து எதுனா 3 ஆப்ஷனில் இருக்குது, 1 2 3. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னொன்று நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் ஆகணும்.
அப்போ ஹெச்சை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் the speed of the particle at that instant or respectively. அப்போ இந்த இதில் வந்து என்ன ஸ்பீடு v இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ v வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இப்போ எனக்கு h என்னங்கிறது தெரியல, s/4. அதை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே உள்ள ஈக்குவேஷனில் s/4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், you will get it. ஓகே, இதில் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். அப்போ ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்திருக்கணும், v² which is equal to 2g velocity at that அந்த v தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இப்போ v² which is equal to 2g s minus hக்கு பதிலாக minus s/4. ஓகே, அப்போ v is equal to root of s minus s/4 வந்து 3s/4. அப்போ 2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 3/2gsன்னு வந்துருந்துருக்கணும். ஓகே, அப்போ இதோட ஆன்சர் வந்து எதுக்கு வரணும் அப்படின்னா it should be option 1. ஓகே, the answer for this question is option 1. இந்த கொஷின் என்னங்கிறது புரிஞ்சுருந்துருக்கணும். ஓகே, மேலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் ட்ராப் பண்ண போகிறோம். ட்ராப் பண்ணும்போது சம் ஹைட் வந்து சம் டிஸ்டன்ஸ் வந்து கீழே வந்து கவர் பண்ணும்போது இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி mgHம் எவ்வளோ டைம்ஸ் இருக்குன்னா 3 times the kinetic energy at that point. அதை வச்சு அந்த ரிலேஷனை வச்சு நம்ம தேவையானது உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் ட்வீக் பண்ணால் will get the answer. இந்த கொஷினில் டவுட் இருந்திருக்கக்கூடாது. let's move on to the next one. நெக்ஸ்ட் கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கொஷினில் த எனர்ஜி தட் வில் பி ஐடியலி ரேடியேட்டட், ஐடியலினா வேறு எந்த ஃபார்மில் எனர்ஜி லாஸ் ஆகலை, ஐடியலி ரேடியேட்டட் பை ஏ 100 kW டிரான்ஸ்மிட்டர் இன் 1 hour. ஓகே, அந்த டிரான்ஸ்மிட்டர் சம் ஃபார்மில் அந்த சிக்னல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அது வந்து என்னென்னா 100 kW வந்து அது வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஓகே, அப்போ 100 kW 1 hourக்கு வந்துச்சுன்னா எவ்வளோ எனர்ஜி, வாட்டுன்னு வந்துட்டாலே இட் இஸ் பவர், ரைட்? அப்போ power is equal to work done by time. இங்கே வந்து ஒர்க் எனர்ஜி தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எனர்ஜி E is equal to power into time. பவருக்கு வந்து எனக்கு வந்து என்ன கொடுத்துருந்துருக்கணும், 1000 kW, ரைட்? அப்போ 100 kW, அப்போ 100 அப்படி 10^5 போட்டலாம். அப்போ 100 into 1000 வந்து எனக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா 10^5. ஓகே, டைம் வந்து என்னென்னா எனக்கு வந்து 1 hour அப்படிங்கிறது வந்து 60 into 60 செகண்ட்ஸுக்கு வந்து மாற்றிடணும். ஏன்னா எஸ்ஐ யூனிட்ஸ் தானே, ஜூல்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு வந்து இது வந்து 36 into 10^7. ஓகே, த ஆன்சர் இஸ் option 2. சரியா, இது ஸ்ட்ரைட்டாகவே வந்திருக்கு, புரிஞ்சுருந்துருக்கணும், டவுட் இருக்கக்கூடாது. லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா an electric lift with maximum load of 2000 kg. ஒரு லிஃப்ட் இருக்குது. அந்த லிஃப்ட்டோட இது வந்து அதோட எவ்வளோ லோடுனா 2000 kg வந்து அதில் தாங்க முடியும். இஸ் மூவிங் அப். அப்போ வந்து மேக்ஸிமம் லோடுனா அவ்வளோ லோடு வந்து அது ஏற்றியாச்சு. ஓகே, மூவிங் அப் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆஃப் 1.5 m/s. த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்போசிங் த மோஷன். சி, அது வந்து மேலே இழுக்கும்போது மேலே அந்த புள்ளியில் வந்து அந்த கயர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று தேயுது. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் நம்ம வந்து அதையும் பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, நம்ம வெயிட்டையும் லிஃப்ட் பண்ணணும், அதே மாதிரி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸையும் இது கொடுத்த வெயிட்டையும் நம்ம ஃபோர்ஸையும் பேலன்ஸ் பண்ண முடியும், ஃப்ரிக்ஷன் கொடுக்குற ஃபோர்ஸையும் அப்போஸ் பண்ணி நான் வந்து தூக்கணும். சரி, த மினிமம் பவர் டெலிவர்ட் பை த மோட்டர் டு லிஃப்ட் லிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன வாட்டில் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸில் எஸ்ஐ யூனிட்ஸ்லேயே கேட்டாங்க. சரி, அப்போ அந்த மோட்டர் வந்து எவ்வளோ பவர் வந்து ஜென்ரேட் பண்ணால் லிஃப்ட் வந்து மேலே வந்து மூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, இப்போ ஒரு டயக்ராம் மாதிரி ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு லிஃப்ட் இருக்குது. ஓகே, அப்போ அந்த லிஃப்ட்டு மேலே மொத்தமாக வந்து எனக்கு வந்து மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து எனக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா இது 2000 kg. அப்போ நியூட்டனுக்கு மாத்திரம் அப்படின்னா 20,000 நியூட்டன். ஓகே, mg, ரைட்? அப்போ ஜிக்கு பதிலாக 10 அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ 20,000 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து நான் மேலே கொடுத்துருந்தா தான் அதை என்னால் ஹோல்டு பண்ணி வச்சுருக்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா இது மேலேயும் வெலாசிட்டிக்கு வந்து நான் வந்து புல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஜஸ்ட் டூயிங் ஒர்க், அந்த ஃபோர்ஸுக்கு அகேன்ஸ்டாக நான் ஒர்க் வந்து செஞ்சுட்டே வந்துகிட்டே இருக்கேன். இங்கே வந்து எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை, ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஏன்னா இங்கே கேட்டிருக்குது பவர். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னா பவருக்கு வந்து பார்த்துருக்கோம்ல, முன்னாடியே பார்த்தோம். பவர்னா என்ன, ஃபோர்ஸும் வெலாசிட்டியும் மல்டிப்ளை பண்ணுற ஒரு பேராமீட்டர். அதனால் இங்கே வந்து பவர் இஸ் ஈக்குவல் டு எஃப்இ. டாட் விலாம் இல்லை, கரெக்டாக ஃபோர்ஸு நான் அதே டேரெக்ஷன்லேயே நம்ம ஆப்ஜெக்ட்டும் மூவ் ஆகுது. மேலே இந்த எப்படி ஃபோர்ஸ் கொடுத்துருக்கணும் அதே மாதிரி என்னோட லெஃப்ட்டும் மூவ் ஆகுது. அப்போ எஃப்வி டாட் ப்ராடக்ட்லாம் இங்கே அதை பற்றி எந்த டேட்டாவும் கிடையாது, நம்ம எஃப்வியே கரெக்டாக இருக்கும். ஓகே, அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி கொடுத்தோம் அப்படின்னா ஃபோர்ஸுக்கு வந்து இங்கே வந்து 20,000 நியூட்டன், வெலாசிட்டி வந்து 1.5 அப்படிங்கிறத போட்டால் எவ்வளோ பவர்னு தெரிஞ்சிடணும். இது மட்டும் அந்த ஃபோர்ஸ் வந்து யாருன்னா அந்த புள்ளியை மேலே இழுக்கும்போது அந்த லிஃப்டையும் பேலன்ஸ் பண்ணுது. அதே மாதிரி 3,000 நியூட்டன் வந்து எதனால் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா ஃப்ரிக்ஷன் வந்து அந்த கயிறு வந்து அந்த மேலே புள்ளியில் இருக்கும்போது அந்த இடத்துல ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஒன்றுக்கு ஒன்று தேயும் போது ஒன்றுக்கு ஒன்று மேலே போய் இன்டர்லாக் ஆகும்போது எனக்கு வந்து என்ன கிரியேட் ஆகுதுன்னா ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்போ அதையும் அப்போஸ் பண்ணிவிட்டு அது வந்து எடுக்கணும். அப்போ 20,000 நியூட்டன் எதனால் கிரியேட் ஆகுதுன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப்
லிஃப்ட்டோட வெயிட்னால இன்னொரு 3000 நியூட்டன் எக்ஸ்ட்ராவும் பேலன்ஸ் பண்ணணும். அது வந்து எதனால் வருது அப்படின்னா இங்கே மேலே இருக்க போகிற புள்ளி. ஓகே, இங்கே 20,000 நியூட்டன் கொடுக்கணும். அப்போ இங்கே வந்து இந்த ஃப்ரிக்ஷனே நான் பேலன்ஸ் பண்ணணும். அப்போ அதர் எண்டில் வந்து நான் மோட்டர் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா 20,000 + 3,000 நியூட்டன். அப்போ 23,000 நியூட்டன் கொடுத்தா அந்த லிஃப்ட்டை வந்து என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மேலே வந்து அந்த புள்ளிக்கும் அகெயின்ஸ்டாக என்னால் இழுத்துற முடியும். அந்த ஃபோர்ஸ் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அந்த வெலாசிட்டியை வந்து நான் மெயின்டைன் பண்ணிகிட்டே மேலே கொண்டு போயிட்டே இருக்கணும். அப்போ நான் கன்சிஸ்டண்ட்டாக எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே ஃபோர்ஸுக்கு அந்த டிஸ்டன்ஸ் நகர்த்திட்டே வந்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு செகண்டும் 1.5 மீட்டர் நகர்த்திட்டே வந்துகிட்டே இருக்கணும். அப்போ ஒவ்வொரு செகண்டுக்குன்னா தட் இஸ் ஆப்வியஸ்லி த பவர். அப்போ P = FV. இங்கே எஃப்க்கு வந்து உடனே சும்மா 20,000 போட்டு வெலாசிட்டியை போட்டுறக்கூடாது. 3,000 நியூட்டனையும் அதுக்கு அகெயின்ஸ்டாக செஞ்சு தானே அது இருக்குது. அப்போ 23,000 into the velocity. அப்போ பவர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? பவர் இஸ் ஈக்குவல் டு 23,000 நியூட்டன் இன்ட்டு வெலாசிட்டி. வெலாசிட்டி வந்து என்னென்னா இட் இஸ் 1.5. அப்போ 23,000 இன்ட்டு 1.5 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? 22னா ஒரு 11 ஆட் ஆகிற மாதிரி வரும். 34,500 வந்து வந்துருக்கணும். ஓகே, சரி. 34 அது ஒரே ஒரு தான் அதுக்கு மேலே இருந்திருக்கு. ஸோ 34,500 நியூட்டன், 500 வாட். ஓகே, இங்கே நம்ம என்ன மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா பவர் தானே மெஷர் பண்ணுறோம். அப்போ 34,500 வாட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும். அவ்வளோ கொடுத்துருந்தோம் அப்படின்னா என்னால் என்ன பண்ணியிருந்திருக்க முடியும் அப்படின்னா அந்த மோட்டர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அதே ஸ்பீடில் என்னால் மேலே இழுத்துகிட்டே இருந்திருக்க முடியும். இது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். இதில் டவுட் இருந்திருக்கக்கூடாது. ஓகே, யூ ஷுட் பி கிளியர் வித் திஸ் ஒன். த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் 4. ஓகே, இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the potential energy of a long spring when stretched by 2 cm is U. If the spring is stretched by 8 cm, the potential energy stored in it will be. ஓகே, சரி, இந்த மாதிரி சம்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே போட்டது. நீங்கள் கண்டிப்பாக போட்டால் உங்களுக்கு ஆன்சர் வரணும். இதோட ஆன்சர் எனக்கு தெரியும். ஆன்சர் வந்து என்னென்னா 16U. ஓகே, சரி தானே. நீங்கள் வந்து ஆக்சுவலாக சால்வ் பண்ணலாம். இதே பேட்டர்னில் முன்னாடியும் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு டூ திஸ் ஒன். ஓகே, லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a bullet from a gun is fired on a rectangular wooden block with velocity U. அப்போ வந்து ஒரு கன்லேருந்து நம்ம ஒரு புல்லட் வந்து ஃபயர் பண்ண போகிறோம். ஃபைன், ரெக்டாங்குலர் வுடன் பிளாக் வந்து அது போய் இடிக்குது வெலாசிட்டி யூவில். when a bullet travels 24 cm through the block, அந்த பிளாக்குள்ளே 24 cm ட்ராவல் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் வெலாசிட்டி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா U/3 டிக்ரீஸ் ஆகிடுச்சு. தென் இட் ஃபர்தர் பெனிட்ரேட்ஸ் இன்டு த பிளாக் இன் த சேம் டைரக்ஷன் பிஃபோர் கம்மிங் டு ரெஸ்ட். அதுக்கப்புறம் திருப்பி அது வந்து பெனிட்ரேட் பண்ணிக்கிட்டே போகுது ரெஸ்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எக்ஸாக்ட்லி அட் த அதர் எண்ட் ஆஃப் த பிளாக். தென் த டோட்டல் லென்த் ஆஃப் த பிளாக் வில் பி. அப்போ ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு இன்னொரு சினாரியோ கேட்குறாங்க. ஓகே, அப்போ ஒரு சினாரியோ கொடுத்துட்டு இன்னொரு சினாரியோ கேட்குற மாதிரி வந்தாலே ரேஷியோ லாஜிக் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். 24 cm உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் U/3 வெலாசிட்டி குறைஞ்சிச்சு. இனிஷியலாக U இருந்தது U/3 குறைஞ்சிருச்சு. அடுத்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போனால் கரெக்டாக வெளியில் வந்துடுது. வெளியில் வந்தோன்னா அதோட வெலாசிட்டி 0 ஆயிடுச்சு. அதனால் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் எக்ஸாக்ட்லி அட் த அதர் எண்ட் ஆஃப் த பிளாக். இப்போ அந்த லென்த் ஆஃப் த பிளாக், அந்த பிளாக் வந்து எவ்வளோ லென்த் இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி தானே. இப்போ நான் என்ன சொன்னனோ அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த சம்மை வந்து இப்படியே சால்வ் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் இட். சரி தானே. ரேஷியோ லாஜிக் மாதிரி தான் தெரியுது, நம்ம அப்படியே போட்டுற வேண்டியதான். ஃபைன். அப்போ இனிஷியல் கண்டிஷன் வந்து நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இனிஷியலாக என்கிட்ட இருந்த கைனடிக் எனர்ஜி எவ்வளோ இருந்துச்சு? 12mv². இது வந்து எவ்வளோ தூரம் டிக்ரீஸ் ஆக போகுது அப்படின்னா இனிஷியலாக 12mv² இருந்தது. ஃபைனலாக எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா 12mv²ல் mu², ரைட். அப்போ mu² இருந்தது. ஃபைனலாக எவ்வளோ இருக்க போகுதுன்னா 12mu/3 ஹோல் ஸ்கொயர் வந்து இருந்திருக்க போகுது. இவ்வளோ தூரம் எனர்ஜி லாஸ் ஆனால் இந்த கைனடிக் எனர்ஜி எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பிளாக்கை உடைக்கிறதுக்கு போயிருக்க போகுது. அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் வந்து இந்த பிளாக் வந்து கொடுத்துருந்துருக்கும். அதனால் இருக்க போகிற டிஸ்பிளேஸ்மெண்ட் D அது வந்து எதுக்கு ஈக்குவல்னா இட் வாஸ் ஈக்குவல் டு 24 cm. அப்போ இங்கே எவ்வளோ கைனடிக் எனர்ஜி லாஸ் இருக்குது விச் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன். அந்த பிளாக் மேலே செஞ்ச ஒர்க்கு. அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருந்துச்சு, அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் நகர்ந்துருந்துச்சு. புரிஞ்சு வந்துருக்கணும். இதே மாதிரி தான் நிறையா போட்டுகிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ 12mu² minus 12mu/3 the whole square. Okay, which is equal to force into displacement. அப்போ ஃபோர்ஸ் வந்து இங்கே வந்து கான்ஸ்டன்ட்டு. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதிலாக நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ண முடியும் அப்படின்னா 24. ஓகே, சென்டிமீட்டர் நான் மீட்டராக மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு 10⁻². ரேஷியோ தான் எடுப்போம், அதனால் கேன்சல் ஆயிரும். சரி தானே. அப்போ மேலே என்ன பண்ணியிருக்கோங்கிறது புரிஞ்சு வந்துருக்கணும். ஓகே, இது வந்து ஒரு கண்டிஷன். அவங்க என்ன கண்டிஷன் கேட்குறாங்க அப்படின்னா ஃபுல் லென்த்துக்கு ட்ராவல் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதே ஃபோர்ஸ் தான் இருக்க போது. டோட்டல் லென்த் ஆஃப் த பிளாக் என்னென்ன கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே 24 பதிலாக எக்ஸு ஃபுல் லென்த்தில் ட்ராவல் ஆகிருக்கும் போது ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0. ஓகே, அப்போ மேலே உள்ள இதை வந்து நம்ம அப்படியே ஒரு ஸ்டெப்பு சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும் அப்படின்னா 12m வந்து கான்ஸ்டண்ட்டாக வெளில எடுத்துட்டோம். அப்போ mu² ரெண்டையுமே வெளில எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே வந்து எனக்கு என்ன இருந்திருக்கணும் 1 - 1/9, ரைட். 1 - 1/9 which is equal to f into 24. Okay,
டிவைடட் பை இது வந்து நம்ம என்னென்னா அடுத்த கண்டிஷனுக்கு வந்து நான் வந்து போட போகிறேன். அடுத்த கண்டிஷன் வந்து எனக்கு என்னவா இருந்திருக்குன்னா ஃபுல் லென்த்துக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து நகரப்போகுது. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி வந்து 12m² இருந்திருக்கணும். ஃபைனலாக இருக்க போகிற வெலாசிட்டி வந்து 0. ஏன்னா ஃபுல்லாக அந்த கைனடிக் எனர்ஜியை லூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இட் கேம் டு த ரெஸ்ட், ரைட்? அப்போ ஃபைனல் வெலாசிட்டி வந்து இட் வாஸ் ஈக்குவல் டு 0. அப்போ அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா F இன்ட்டு அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருந்துச்சு, எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கணும், விச் இஸ் த லென்த் ஆஃப் த பிளாக். புரிஞ்சுருந்துருக்கணும். இனிஷியலாக சம் வெலாசிட்டியை லூஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு 24u/3 வெலாசிட்டி இருந்திருக்கும் போது அந்த கைனடிக் எனர்ஜி லாஸ் வந்து 24 சென்டிமீட்டர் போயிருக்கணும். அப்போ டோட்டலாக லாஸ் பண்ணிருந்துச்சுன்னா எவ்வளோ சென்டிமீட்டர் போயிருக்கணும், அதே சேம் ரேஷியோ லாஜிக். ஓகே, சரி. இப்போ வந்து மேலே உள்ளது 12m², 12m² இட் வில் கெட் கேன்சல்டு. எஃப் வந்து இட் கெட்ஸ் கேன்சல்டு, ரைட்டு? அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். 1 - 1/9 வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல் டு 8/9 விச் இஸ் ஈக்குவல் டு 24/x. ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 24/8 × 9. அப்போ கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு என்ன வந்து இருந்திருக்கணும் 9 3s are 27, ஓகே, சென்டிமீட்டர். ஓகே, மேலே சென்டிமீட்டரில் தானே கன்சிடர் பண்ணோம். அப்போ கீழே வரப்போகிறதும் எனக்கு வந்து சென்டிமீட்டரில் தான் வந்துருக்கணும். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. இந்த கொஷனில் இதே நீங்கள் மீட்டர்னால் மேலே கீழே மைனஸ் சப்ட்ராக்ட் ஆகியிருக்கும். மேலே கீழே கேன்சல் அவுட் ஆகியிருக்கணும். கேன்சல் அவுட் ஆகிட்டு இதே மாதிரியே வந்து இருந்திருக்கணும். ஓகே, இதில் எந்த டவுட்டுமே மேலே வந்து இன்ட்டு 10⁻²ன்னு வச்சுருந்துருப்போம். ஓகே, அப்படியே கீழே வரும்போது அதே மாதிரியே 0.27 மீட்டர்னு வந்திருக்கணும். திருப்பி நம்ம சென்டிமீட்டராக மாற்றும் போது அதில் கெட் அகெயின் 27 சென்டிமீட்டர். புரிஞ்சுருந்துருக்கணும். ஓகே, ஏன் இங்கே வந்து நான் வந்து 24 சென்டிமீட்டராக வச்சுருந்தேன்னா எனக்கு ஆன்சரும் சென்டிமீட்டரில் தான் வரப்போகுது, ரேஷியோஸ் தான் எடுக்க போகிறோம். அதனால் நம்ம வந்து வச்சுருந்தோம். ஒருவேளை டவுட் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 10⁻² போட்டுக்கோங்க. அதே மாதிரியே சால்வ் பண்ணியிருந்தேன்னா 0.27 மீட்டர்னு வந்துருக்கும். திருப்பி நம்ம 27 சென்டிமீட்டர்னு போட்டுடலாம். ஓகே, யூனிட் கன்வர்ஷன்லாம் எங்கே பண்ணணுங்கிறது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து தெளிவாக புரிஞ்சிடும். ஒரு சில ரொம்ப ரேர் சிச்சுவேஷனில் இந்த மாதிரி ரேஷியோ எடுக்கிறதுல ஒர்க் அவுட் ஆகும் கன்வெர்ட் பண்ணாட்டாலும். அது புரியலைன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ்க்கு மாற்றி நம்ம சால்வ் பண்ணிட வேண்டியதான். அடுத்த ஸ்டெப்லேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, சரி. இதோட வந்து நம்மளுக்கு லாஸ்ட் 3 years PYQ அலாங் வித் 2000 வரைக்கும் எல்லா PYQமே ஒர்க் எனர்ஜி அண்ட் பவரில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதோட இந்த சாப்டர் வந்து எல்லாமே தியரி PYQ எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் ஃபுல்லாமே ஸ்ட்ராங் ஆகிட்டு எந்த பேட்டர்னில் கேட்குறாங்கிற எல்லா கொஸ்டின் பேட்டர்ன்ஸும் தரவாக இருந்தீங்க அப்படின்னா நீட்டில் இந்த சாப்டரில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ பார்க்கும்போது தெரிஞ்சதில்லை, ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டே வந்திருந்தோம். அதே பேட்டர்னில் தான் திருப்பி வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ இதையும் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் நம்மளோட சேனலோட கடைசியாக அந்த எல்லா வீடியோஸுக்கும் கடைசியாக நான் என்ன பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னா நான் ஒரு 45 செட் கொஷின்ஸும் அப்லோட் பண்ணுவேன். அந்த 45 செட் கொஷின்ஸையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் இனஃப். ஓகே, அந்த சாப்டரில் நீங்கள் ரெடி. அதை மட்டுமே எக்ஸாம் முன்னாடி கிளியராக இருந்தாலே போதும். ஓகே, அதுக்கு மேலே அங்கே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி கொஷினை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுறவங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இந்த பேட்டர்ன் எல்லாமே தெரிஞ்சு கிளியராக இருந்தாலே போதும். ஓகே, நம்ம ஒவ்வொரு சாப்டராக படிக்கும்போது குட்டியாக தெரியும். ஆனால் கம்ப்ளீட்டாக நம்ம எல்லா சிலபஸும் கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த நான் சொல்கிற எல்லா பேட்டர்னுமே நீங்கள் தரவாக இருந்தாலே இட் இஸ் much sufficient for the exam. Okay, thank you. With this the video gets completed.